Hello students. Hello. Audio, video எல்லாம் clear-ஆ? Hello. Hello. Hello-டா, audio, video எல்லாம் clear-ஆ? If it is clear, give me a thumbs up in the chat box, okay? If it is clear, give me a thumbs up in the chat box. Hi ma'am, hello. Yes, we are starting now only. Yeah, I'm good. So, ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்ததுனால கொஞ்சம் டேஸ் கிளாஸ் எடுக்க முடியல. Yes, I think everything is clear. Yes, okay. And we can start, okay? So, yes, நான் உங்க chemistry ma'am Aswathi. So, நான் இன்னைக்கு படிக்க போற chapter atomic structure or structure of atom. Okay? So, start பண்ணலாமாடா? It's okay ma'am, okay டா. So, start பண்ணலாமாடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஆட்டம்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வரும்? ஆட்டம்னா என்ன ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வரும்? என்ன ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா என்ன ஞாபகத்தில் வரும்? ஆட்டம் இல்லைன்னா ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது லைக் என்ன எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வரும் இல்ல? ஸோ அது சடனாக அப்படி லைக் டிஸ்கவர் பண்ணதில்லை. டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் வந்து லைக் ட்ரை பண்ணி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் என்ன ப்ரப்போஸ் பண்ணாரு. ஸோ அதிலிருந்து அக்குரேட் மாடல்லாம் வந்தது. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட போர் மாடல். ஸோ எஸ், ஸோ அட்டோமிக் ஸ்ட்ரக்சர், அட்டம்னா என்ன? இட் இஸ் த அல்டிமேட் பார்ட்டிகிள்னு சொல்லலாம்ல, இட் இஸ் த பேஸ் பார்ட்டிகிள்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பேஸ் பார்ட்டிகிள்னு சொல்ல முடியும். ஓகே, அதுதான் ஆட்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு எடுத்தா இல்லைன்னா ஒரு ஹியூஜ் பில்டிங் எடுத்தா அதோட பேஸ் என்ன? பேஸ் பார்ட்டிகிள் இல்லைன்னா பேஸ் ஆஃப் ஏ பில்டிங். பில்டிங்கோட பேஸ் என்ன? ஒரு பில்டிங்கோட பேஸ் என்ன? எஸ் ஹேமா, எஸ் பில்டிங்கோட பேஸ் என்னடா? ஒரு பில்டிங் பார்த்தா பில்டிங் டிவைட் பண்ணி ஆக்சுவலி டிவைட் பண்ணணும்னா லைக் அதோட பேஸ் பார்ட்டிகிள் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள், ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கிற பார்ட்டிகிள் தான் ஒரு பிரிக்னு சொல்லலாம். ஓகே, ஒரு பிரிக். ஓகே, ஸோ என்ன எவ்வளோ ஹியூஜான பில்டிங் ஆனாலும் அது என்ன லைக் 1 by 1 பிரிக்கு என்ன வச்சு சிமெண்ட் எல்லாம் வச்சு ப்ராப்பராக கட்டுறது தான் பில்டிங். ஸோ ஆட்டம் அது மாதிரி தான். ஓகே, ஸோ என்ன மாலிக்யூல்ஸ் இல்லைன்னா காம்பவுண்ட்ஸ் எது பார்த்தாலும் அதோட பேசிக் பார்ட்டிகிள். ஓகே, அதோட பேசிக் பார்ட்டிகிள் தான் ஆட்டம். ஓகே, ஸோ அல்டிமேட் பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர். ஓகே, இட் இஸ் த அல்டிமேட் பார்ட்டிகிள் ஆஃப் it is the ultimate main particle of matter. matter ஓட main particle தான் என்ன? atom. okay, so Dalton, okay, எல்லாருக்கும் தெரியும் டால்டன் தான் ஒரு ஆட்டம். ஸோ அந்த வேர்டு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணதே. ஓகே, ஸோ ஆட்டத்துக்கு என்ன ஒரு மாலிக்யூல்ல இல்லைன்னா எது மேட்டர் எடுத்தாலும் அதோட பேஸ் பார்ட்டிகிள், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள், அல்டிமேட் பார்ட்டிகிள் என ஆட்டம்னு சொன்னதே யாரு? டால்டன் தான். ஓகே, டால்டன் தான் அட்டம் அப்படி ஒரு வேர்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஓகே, எல்லாத்துக்கையும் அதுக்கு முன்னாடியும் லைக் இந்தியாலெல்லாம் இருந்து அணுன்னு சொல்லியிருக்கு, ஆட்டத்துக்கு பதிலாக அணுன்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு தெரியறது டால்டனை தான்ல. ஸோ எஸ், டால்டன் தியரியில் மெயின்லி 3 பாயிண்ட்ஸ் தான் இருந்தது. இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன?
Dalton's atomic theory was able to explain about the law of conservation of mass. law of conservation of mass explain பண்ணியிருக்கு, law of multiple proportion explain பண்ணியிருக்கு, and law of constant proportion எதில் explain பண்ணியிருக்கு, Dalton's atomic theoryல explain பண்ணியிருக்கு. ஓகே, இந்த 3 laws-உம் ஓகே, இந்த 3 laws-உம் எதில் explain பண்ணியிருக்கு, Dalton's atomic theory. Okay, so இது ரொம்ப ரொம்ப important. Okay, but it's failed to explain. Okay, it is failed to explain that when substance like glasses, okay, glass or ebonite glass இல்லனா ரப் பண்ணும்போது நமக்கு தெரியும்ல, நம்ம ஸ்கூல்ல ஸ்கேல் எல்லாம் ரப் பண்ணிட்டு சின்ன குட்டி குட்டி பேப்பர் மேல வச்சா அதுல என்ன, அது ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஓகே, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, அது எதனால அங்க வருதுன்னு யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, டால்டனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, டால்டன் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, law of conservation of mass, law of constant proportion and law of multiple proportion சொல்லியிருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா சிம்பிளா இருக்குல்ல, ஸோ நாம என்ன ரப் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்கேல் எடுத்து ரப் பண்ணா ஈஸியா பேப்பர்ஸ் அதுல attract ஆகும்ல. ஓகேடா, I will do. ஓகே, ஸோ அதில் attract ஆகும்ல, ஸோ அங்கே ஒரு அட்ராக்ஷன் வரும், அந்த அட்ராக்ஷனுக்கு ரீசன். ஓகே, அந்த அட்ராக்ஷனுக்கு ரீசன் என்னன்னு யாருக்கு சொல்ல முடியல, டால்டனுக்கு சொல்ல முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதுதான் பிரச்சனையா இருந்தது, அதுதான் ஒரு லிமிட்டேஷனா இருந்தது. ஓகே, and then we can move to a question. இது 2025ல நீட் question. ஓகே, ஸோ 2025ல வந்த நீட் question தான். ஸோ எஸ், ஐயோ நீட் question இவ்வளோ ஈஸியா 2025ல இல்லை, ஸோ வந்த question தான். ஸோ question என்ன, Dalton's atomic theory could not explain which of the following. Option A, so I will write the option. Okay, this is option A. Okay, option A, law of conservation of mass. Option B, law of constant proportion. Option C, law of multiple proportion. Option D, law of gaseous volume. So tell me what is the correct answer. Yes, class க்கு அப்புறம் நான் ஆல்ரெடி எல்லா சாப்டரோட நோட்டும் கொடுத்திருக்கு, உங்களுக்கு அங்க இருந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, வெரி குட். எஸ், law of gaseous volume யார் சொல்லல, டால்டன் சொல்லல. ஸோ இது படிச்சா என்ன, ஈஸியா 4 மார்க் ஸ்கோர் பண்ணலாம்ல, இது படிச்சா ஈஸியா 4 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஓகே நெக்ஸ்ட் சப்அட்டோமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ என்ன, டால்டன் ரொம்ப சொல்லியிருக்கு, ஆட்டம் தான் என்ன, ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள்னு தான் டால்டன் சொல்லியிருக்கு. இன்டிவிசிபிள்னா என்ன, ஆட்டம் தான் பேஸ் பார்ட்டிக்கிள், அதுக்குள்ள வேற பார்ட்டிகிள்ஸ் இல்லை. ஓகே, டிவைட் பண்ண முடியாது ஆட்டத்தை, டிவைட் தட் மீன்ஸ் இன்டிவிசிபிள்னா அதை டிவைட் பண்ண முடியாது. ஓகே, வெரி குட், ஐ கேன் see good answers, very good guys. D is the correct answer. ஓகே, ஸோ ஆட்டத்தை என்ன டிவைட் பண்ண முடியாதுன்னு யார் சொல்லியிருக்கு, டால்டன் சொல்லியிருக்கு. ஓகே, பட் ஆனால் என்ன நமக்கு தெரியும்ல, இப்போ நமக்கு தெரியும் atom is divisible. ஆட்டத்தில் என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, நமக்கு தெரியும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு அண்ட் நியூட்ரான்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டுகெதரா என்ன கூப்பிடலாம், சப் அட்டோமிக் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, ஆட்டத்தில் இருக்கிற சின்ன பார்ட்டிகிள்ஸை எல்லாரையுமே என்ன சப் அட்டோமிக் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்ல முடியும். ஓகே, சப் அட்டோமிக் பார்ட்டிகல்னா ஆட்டத்தில் இருக்கிற குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ். ஸோ என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கு, எலக்ட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. ஸோ எலக்ட்ரானை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும், எலக்ட்ரானை நார்மலி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும், ஸோ எலக்ட்ரானை E நெகட்டிவ் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, புரோட்டானை
ஸ்மால் லெட்டர் p வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணும் அண்ட் நியூட்ரானை ஸ்மால் லெட்டர் n வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா யாரு டிஸ்கவர் பண்ணியிருக்கு. ஓகே, எந்த சயின்டிஸ்ட் புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணியிருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணது யாரு யாரு ஜே தாம்சன். ஓகே, எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணது ஜே தாம்சன் தான். ஓகே, அப்போ புரோட்டானை கோல்ட்ஸ்டீன். ஓகே, புரோட்டானை டிஸ்கவர் பண்ணது கோல்ட்ஸ்டீன் அண்ட் நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணது ஜேம்ஸ் சாட்விக், இல்லை சாட்விக்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன இம்பார்ட்டன்ட், யாரு டிஸ்கவர் பண்ணியிருக்கு. ஓகே, எலக்ட்ரான் யாரு டிஸ்கவர் பண்ணியிருக்கு, ஜே தாம்சன், புரோட்டான் கோல்ட்ஸ்டீன், நியூட்ரான் ஜேம்ஸ் சாட்விக், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் சார்ஜ் புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரானோட சார்ஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ புரோட்டான் எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன 1 பாயிண்ட். ஓகே, எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன 1.1னா நமக்கு தெரியும் எலக்ட்ரான்னா நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் வரும். ஓகே, ஸோ நெகட்டிவ் 1.6022 into 10⁻⁻19 கூலம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சார்ஜோட என்ன யூனிட் என்ன, சார்ஜோட யூனிட் என்னடா, சார்ஜோட யூனிட் என்ன, சார்ஜோட யூனிட் கூலம் தான் இருக்கு. ஓகே, சார்ஜோட யூனிட் என்ன கூலம் தான் இருக்கு. ஸோ இங்க ஸோ எல்லாத்துலேயுமே கூலம் தான் வரும். பட் ஆனால் நியூட்ரானுக்கு என்ன மாஸ் இருக்கு, அதுக்கு என்ன சார்ஜ் இல்லை. நியூட்ரானுக்கு மாஸ் இருக்கு ஆனால் என்ன சார்ஜ் இல்லை. நோடா, இட்ஸ் கோல்ட்ஸ்டீன் ஒன்லி. ஓகே, உங்களோட டெக்ஸ்ட்ல கோல்ட்ஸ்டீன் தான் இருக்கு. ஓகே, ஸோ என்ன சார்ஜ் 1.6022 into 10⁻⁻19 கூலம். Okay, so what is the charge of proton? Same, but இங்க என்ன charge positive ஆயிருக்கு. Okay, so plus 1.6022 into 10⁻⁻19 கூலம். Okay டா, ஆனா நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை. ஓகே, நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ் இல்லை. நெக்ஸ்ட் என்ன மாஸ். மாஸ் என்ன, எலக்ட்ரானோட மாஸ் இட் இஸ் எலக்ட்ரானுக்கு என்ன 9.1 into 10⁻⁻31 கிலோகிராம். ஓகே, ஸோ நார்மலி இங்கே நான் சொல்லியிருக்கு சார்ஜ் 1.6. ஸோ நார்மலி என்ன எப்படி எடுக்கலாம், சார்ஜ் -1 எடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எப்படி எடுக்கலாம், சார்ஜ் ஆஃப் புரோட்டான் +1 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இது 0 தான், நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாஸ். மாஸ்னா எலக்ட்ரானோட மாஸ் என்ன 9.1 into 10⁻⁻31 கிலோகிராம். அண்ட் புரோட்டானோட மாஸ் என்ன, புரோட்டானோட மாஸ் இஸ் 1.672 into 10⁻⁻27. ஸோ இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு 10⁻⁻27, இங்கே என்ன 9.1 into 10⁻⁻31. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது என்ன மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கம்பேர் பண்ணும்போது எப்படி எடுக்கலாம், எலக்ட்ரானோட மாஸ்னா அவ்வளோ கம்மி தான். ஓகே, அவ்வளோ ஸ்மால் மாஸ். ஓகே, ஸோ அது 0வா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, 0வா கன்சிடர் பண்ணலாம். பட் திஸ் இஸ் த ஆக்சுவல் மாஸ். ஓகே, அண்ட் புரோட்டான் அது எப்படி 1. ஓகே, ஸோ அண்ட் புரோட்டான் அண்ட் நெக்ஸ்ட் என்ன நியூட்ரானோட மாஸ். நியூட்ரானோட மாஸ் என்னடா 1.674 into 10⁻⁻27 கிலோகிராம். ஸோ எஸ் மேம், இது ரெண்டுமே சேம் மாஸ்ல. ஸோ இங்கே என்ன 1.672 into 10⁻⁻27 கிலோகிராம், இங்க 1.674. ஓகே, இங்க என்ன 74 இருக்கு, இங்க என்ன 72 இருக்கு. சின்ன டிஃபரன்ஸ் தான், சின்ன டிஃபரன்ஸ் தான்.
பட் சின்னதானாலும் அது டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, ஸோ சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, E/m ரேஷியோ. ஓகே, E/m ரேஷியோ என்ன, electronோட E/m ratio is 1.76 into 10 raised to minus 11. Okay, minus 11. And proton அது ஓடுது 9.57 into 10 raised to 7. And neutronோட என்ன E/m ratio என்ன 0 தான். Okay, clear ஆ? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? Okay, tell me what is your doubt? You can ask the doubt, okay? No worries. Yes. Next என்ன, atomic number, mass number. So, நமக்கு தெரியும் என்ன, ஒரு ஆட்டத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுண்டா, ஒரு ஆட்டத்தை எக்ஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணா அதுக்கு மேலே என்ன எழுத முடியும், அதுக்கு மேலே Z and கீழே A. என்ன Zனா, Z is atomic number, no, X, A, Z. Okay, A means mass number, and Z is atomic number. Z என்ன atomic number தான். ஓகேடா, ஸோ என்னடா ஒரு எக்ஸ்னா எது, நாட் ஹாலஜன். ஓகே, ஏதாச்சும் ஒரு ஆட்டம் எக்ஸ்னு டினோட் பண்ணியிருக்கு. ஸோ மேலே என்ன எழுதணும், அதோட மாஸ் நம்பர். ஓகே, மேலே என்ன எழுதணும், அதோட மாஸ் நம்பர். கீழே என்ன எழுதணும், கீழே அதோட அட்டோமிக் நம்பர். ஓகே, கீழே என்ன எழுதணும், அதோட அட்டோமிக் நம்பர் தான் எழுதணும். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஒரு நியூட்ரல் ஆட்டம். ஓகே, ஜஸ்ட் கன்சிடர், ஒரு நியூட்ரல் ஆட்டம் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஒரு நியூட்ரல் ஆட்டம் கன்சிடர் பண்ணும்போது அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் புரோட்டான். ஓகே, சப்போஸ் நியூட்ரல் ஆட்டம் கன்சிடர் பண்ணும்போது அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், P means small letter B தான் எழுதி இருக்கு. Number of protons equal to number of neutrons. Okay, so என்ன எப்படி இருக்கணும், number of neutron இல்ல, number of electron தான். So ஒரு நியூட்ரல் ஆட்டம் கன்சிடர் பண்ணா அதில் இருக்கிற என்ன புரோட்டானோட நம்பரும் எலக்ட்ரானோட நம்பரும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, புரோட்டானோட நம்பரும் எலக்ட்ரானோட நம்பரும் ஈக்குவலா இருக்கும். கிளியரா? அண்ட் இதுல இருந்து எப்படி என்ன, இதுல இப்போ மாஸ் நம்பர் கொடுத்திருக்கு, அட்டோமிக் நம்பர் கொடுத்திருக்கு. ஸோ இதுல இருந்து எப்படி என்ன, அட்டோமிக் நம்பர்னா என்னடா, சிம்பிளா எப்படி எழுதலாம், அட்டோமிக் நம்பர் மீன்ஸ் we can write it as என்ன, number of proton, number of proton. எடா அட்டோமிக் நம்பர்னா என்னடா, ஸோ சிம்பிளா எவ்வளோ அந்த ஆட்டத்தில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கு அதுதான் அட்டோமிக் நம்பர்னா. ஓகே, எவ்வளோ அந்த ஆட்டத்தில் எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கு அதுதான் அட்டோமிக் நம்பர். ஸோ நியூட்ரல் ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் மை நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படி என்ன இதில் இருந்து என்ன நியூட்ரான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னா என்ன? ஓகே, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ண முடியும், மாஸ் நம்பர் மைனஸ் அட்டோமிக் நம்பர் பண்ணா அது that means A minus Z. மாஸ் நம்பர்ல இருந்து அட்டோமிக் நம்பர் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், நியூட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். எப்போ, நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர்ல இருந்து அட்டோமிக் நம்பர் மைனஸ் பண்ணா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். கிளியரா? கிளியர்? அண்ட் இது இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? So here you can see என்ன atomic numberனா என்ன, number of proton in a nucleus. Okay, nucleusல எவ்வளோ என்ன
protons இருக்கு அதுதான் atomic number. Atomic numberனா number of protons in the nucleus. Okay, so என்ன number of protons equal to number of electron. எப்போ equal ஆகும்? If it is neutral atom, we can say that number of protons equal to number of electrons. Clear? So mass number is equal to number of proton plus number of nucleons. Okay, mass number na enna? Number of proton plus number of nucleons. Idu romba important aanadhu. Okay, so mass number eppadi kadaikum? Number of protons number of neutrons add panna namakku enna kadaikum? Mass number kadaikum. Then I will give you a question. Okay, yes, question: the number of proton, neutrons and electrons in lutetium 175-71 respectively are. Okay, calculate பண்ணிக்கோங்க. What is the correct answer? Calculate பண்ணிக்கோங்க. எது correct answer சொல்லுங்க. எது correct answer னு சொல்லுங்க. சொல்லுடா. Hi, Vasant. என்னடா ஸ்பெக்ஸ் லைட் எல்லாம் இருக்குல்ல அதனால. So சொல்லு. Vasant, so tell me what is the correct answer? The number of protons, neutrons and electrons. இங்க LU 175 and 71 தான் இருக்கு. Okay, so இதுதான் என்ன mass number, இதுதான் என்ன atomic number. So என்ன questionல கேட்டிருக்கு number of protons. So atomic number தான் number of proton. அப்போ என்ன 71 protons இருக்கு. And அதுக்கப்புறம் நியூட்ரான்ஸ் கேட்டிருக்கு. நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? நியூட்ரான்ஸ், yes, very good Gokul, option 1 வசந்த். ஓகே, நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? 175 minus 71 பண்ணா போதும். அப்போ 71 பண்ணா 104 வரும். 104 வருது. So number of proton is 71, number of neutron is 104 and number of electron is also 71 and it is 104. So what is the correct answer? Yes, you guys are right. Option A is the correct answer. 71, 105 and 71 is the correct answer. Okay, then nucleons. Okay, nucleons na ennada? Nucleons na proton. Okay, நமக்கு தெரியும் ஆட்டம்னா எப்படி இருக்கும்? ஆட்டம்னா எப்படி இருக்கும்? ஆட்டம்னா நியூக்ளியஸ் இருக்கு, so இது நியூக்ளியஸ். ஓகே, இது என்ன? இது நியூக்ளியஸ். ஓகே, இது என்ன? இது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? நியூட்ரான்ஸும் இருக்கும், புரோட்டான்ஸும் இருக்கும். ஸோ நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? நியூட்ரான் பிளஸ் புரோட்டான் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? நியூட்ரான்ஸ் பிளஸ் புரோட்டான் ஆட் பண்ணா அதுதான் என்ன? நியூக்ளியான்ஸ். ஓகே, அதுதான் என்ன? நியூக்ளியான்ஸ். Okay, so என்ன நியூக்ளியான்ஸ்னா? நியூக்ளியான்ஸ்னா proton plus neutrons. Okay, so and கொஞ்சம் important terms இருக்கு. ஓகே, கொஞ்சம் important terms இருக்கு. So that is isotope. Isotopeனா என்னடா? Isotopeனா simple, same atomic number different mass number இருந்தா அந்த மாதிரி elements தான் isotopes. ஓகே, same atomic number different mass number இருந்தா அதுதான் isotopes. நமக்கு தெரியும் ஹைட்ரஜனுக்கு 3 isotope இருக்குல்ல, protium, deuterium and
ட்ரிஷியம் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஐசோபார். ஐசோபார்னா என்ன? சேம் just opposite of isotopes. So isotopesல same atomic number different mass number. Okay, அப்ப isobarsல எப்படி இருக்கும்? Same different atomic number same mass number. Okay, so different element na enna? Obviously அது என்ன? different element na atomic number different ஆ இருக்கணும். So I can also write different atomic number. So different atomic number. Okay, different atomic number with the same mass number. Okay, same mass number ஆ இருக்கணும். So அதுதான் என்னன்னா isobar. So isobarக்கு எக்ஸாம்பிள் தான் ஹைட்ரஜன் ஹீலியம். So ஹைட்ரஜன்ல 3 1 இருக்கு and ஹீலியத்துல 3 2 இருக்கு. So இதுல number of mass number என்ன? mass number 3. ஓகே, மாஸ் நம்பர் பார்த்தா மாஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்குது, பட் என்ன அட்டோமிக் நம்பர் டிஃப்ரெண்ட். அட்டோமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்னா என்ன? ஆப்வியஸ்லி இட்ஸ் ஏ டிஃப்ரெண்ட் ஆட்டம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆட்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் தான் ஐசோடோன்ஸ் ஆர் ஐசோடோனிக். ஓகே, ஐசோடோன்ஸ்ல எக்ஸாமுக்கு மேபி தே வில் ஆஸ்க் ஐசோடோனிக். ஓகே, ஐசோடோனிக் கேட்டிருக்கு, அப்படி குவெஸ்டன் வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த ஐசோடோனிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஐசோடோப் அவங்க மேபி என்ன ஐசோடோனிக்னு தான் தரும். ஓகே, எஸ். ரிப்பல்ஷன் இருக்குடா, பட் என்ன ஆனாலும் அங்க அட்ராக்ஷன், அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கு. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் இருக்கு. So different element have same number of neutrons. So isotonsல இந்த n focus பண்ணிக்கோங்க and isotonically இந்த n focus பண்ணிக்கோங்க. Okay, isotones and isotonicsல n just n consider பண்ணுங்க. n என்ன ரெண்டுலயே என்ன இருக்கு? same number of neutron. different element இருக்கும். So என்ன same number of neutrons இருக்கணும். So இங்க பாருங்க hydrogen 3 4 and helium 4 2. So இதோட neutron என்ன? neutron 3 minus 1 2 and இங்க neutron என்ன? heliumத்தோட 4 minus 2 2. So இங்க என்ன? same number of neutrons. Okay, same number of neutron வந்திருக்கு. clear. So இங்கேயும் potassium and calcium பாருங்க. potassium 39 19 தான் இருக்கு. So 39 19ல என்ன 39 minus 19 you will get 20. n is equal to 20. இங்க என்ன calcium 40 20 தான் இருக்கு. 40 mass number 20 atomic number, then what is the number of neutron? n is equal to 20. So same number of neutron. So இந்த மாதிரி pairs தான் isotone. same number of neutrons வந்தா அந்த மாதிரி இருக்கிற elements. okay, elements தான் isotones இல்லனா isotonics. okay, ரெண்டும் important. then next is isoelectronic species. isoelectronic species ரொம்ப important. okay, so isoelectronic species னா என்ன? சப்போஸ் ஆட்டமா இருக்கலாம், இல்லைனா அயன்ஸா இருக்கலாம், ஸோ இல்லைனா மாலிக்யூலா இருக்கலாம். எது எடுத்தாலும் அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமாக இருக்கணும். ஓகே, மேபி அயன்ஸாக இருக்கலாம், இல்லைனா மேபி என்ன ஆட்டம்ஸாக இருக்கலாம், இல்லைனா மாலிக்யூல்ஸாக கூட இருக்கலாம், பட் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதுவும் எலக்ட்ரானிக், அதிலிருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ atoms, molecules or ions having same number of electrons. ஓகே, ஸோ இங்கே என்ன CO2 இருக்கு, NO2 இருக்கு, 2 molecules. ஓகே, ஸோ கார்பன் 2, கார்பன் 6, nitrogen, oxygen 2 into electron 8. So 6 plus 16. Yes, 6 plus 16 பண்ணும்போது 24
22 you will get here. N. Nitrogen 7. Nitrogen 7 and here I think it is nitrogen NO2 minus maybe. Nitrogen 7 and oxygen O2 means it is 16. So here you will get 23. So here you will get 23. So here the answer is NO2 minus. Okay, here NO2 minus, NO2 plus. NO2 plus enna already NO2 plus varadu, inge idha varum. Okay, got it. CO2 minus. Okay, CO2 minus. Okay, so inge enna varum minus na idu 23 aidichu. Okay, minus na enna adu 23 aidichu. Same number of electrons. Okay, ingeyum 23, ingeyum 23. Clear? And Cl minus and argon. Okay, chlorine minus and argon. Chlorine oda atomic number enna 17. Minus na enna 1 electron enna accept pannirukku. Appo total number of electron inge enna 17 plus 1. So I can write here 18 la. So directly 18 அப்படி எழுதி இருக்கு. ஆர்கனோட atomic number என்ன 18 தான். ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வருது. கிளியர்? கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? தென் ஐ வில் கிவ் யூ a question. நீங்க எல்லாரும் ரெடினா நெக்ஸ்ட் ஒரு question டா. நீங்க எல்லாரும் ரெடினா நெக்ஸ்ட் ஒரு question. questionக்கு ரெடியா? Yes, ma'am. Okay. Then question is here. From the following pairs of iron, which one is not an isotronic pair? Which one is not an isotronic pair? Isotronic na ennada? Isotronic na enna? Which one is not an isotronic pair? Isotronic illa isoelectronic. Okay, isoelectronic. Isotonic illa isoelectronic da. Isoelectronic na enna? Same number of electrons varunum. So inge isoelectronic pairs, not an isoelectronic pairs. Okay, inge not an, you should choose not an isoelectronic pair. First we can consider Fe2 plus and Mn2 plus. So Fe2 plus na ennada? Fe na atomic number 26. 2 plus na enna? 2 electrons donate பண்ணி இருக்கு. Okay, 2 plus na ennada? 2 electrons donate பண்ணி இருக்கு. So இங்க என்ன 26 minus 2 பண்ணனும். clear ஆயிடுச்சா? 26 minus 2 பண்ணனும் because already it's given 2 electron. 2 electron என்ன லூஸ் பண்ணி இருக்கு. அப்போ இப்போ எவ்வளவு electrons இருக்கும்? 24 electrons தான் இருக்கும். ஓகே, 24 electrons தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன? manganese. ஓகே, manganese ஓடது கால்குலேட் பண்ணும்போது manganese 23. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. லைக் என்ன இது? என்ன 3D சீரீஸ் தான். 3D சீரீஸ்க்கு என்ன ஒரு எஸ் 3D சீரீஸ்க்கு ஒரு கோட் இருக்குல்ல. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் தட் ட்ரிக். ST விக்ரமன் ஃபெக்கோனிக்கோசன். ஓகே, யூ கேன் யூஸ் தட் ட்ரிக் ஆல்சோ. மேங்கனஸ்னா என்ன? மேங்கனஸ் 23 தான் அட்டோமிக் நம்பர். ஓகே, ஸோ Mn2 பிளஸ்னா என்ன? அந்த Mn ஆல்ரெடி என்ன 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணி இருக்கு. அவங்க கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இல்லை, கம்மியாக தான் இருக்கு. ஸோ 23 minus 2 எவ்வளோ வருது? 21. ஸோ இது என்ன? 21 electrons. இங்கே என்ன? 24 electrons. ஸோ ஃபர்ஸ்டே ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் 1 is the correct answer. Then we can move to next question. Next questionக்கு நீங்க ரெடியா? நெக்ஸ்ட் questionக்கு நீங்க ரெடியா? கோகுல், நீங்க ரெடியாடா நெக்ஸ்ட் questionக்கு? So next question is here. The ion that is isoelectronic with CO is. So which is the correct answer? So tell me, isoelectronic na same number of electrons வேணும். CO na எவ்வளோ electrons இருக்கும்? C-லையும் O-லையும். கார்பனில் நமக்கு தெரியும் 6 electron
and oxygenல 8 electron. So add பண்ணும்போது total எவ்வளோ கிடைக்குது? add பண்ணும்போது total 14 வருது. ஸோ சிஓவில் ஸோ டோட்டல் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அது மாதிரி யாருக்கிட்ட 14 எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கார்பன் இங்கே என்ன கார்பன் 6 + நைட்ரஜன் 7 -1னா ஆல்ரெடி என்ன 1 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணியிருக்கு. மைனஸ்னா என்ன ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணியிருக்கு. இப்போ +1 பண்ணணும். ஸோ இங்கே என்ன 14. ஸோ என்ன அது மைனஸ் எலக்ட்ரோ எஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ. ரீசன் என்ன இங்கேயும் 14 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. CO கிட்டேயும் கார்பன் மோனாக்சைடு கிட்டேயும் 14 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. கிளியரா? எஸ் கோகுல், யூ ஆர் ரைட். ஆப்ஷன் A is the correct answer. Then we can move to next question. I think you all are ready. Which of the following species is isotonic? Okay, isotonic. So இது நீங்க ப்ராப்பரா எதுன்னு பார்க்கணும். isotonic தான். isotonic. So isotonic with rubidium 8537. So isotonic இல்லனா isotones. Okay, என்ன இருக்கு? என்னன்னா same number of neutrons வேணும். Okay, same number of neutrons. Same number of neutron எங்க இருக்கு பாருங்க. just calculate பண்ணி பாருங்க. எங்க same number of neutron வருது? இங்க neutrons எவ்வளவு வரும்? neutrons ஃபர்ஸ்ட்ல rubidium RB 8637 தான் இருக்கு. அப்ப 86 - 37 பண்ணனும். ஆல்மோஸ்ட் 49 வரும். 49 வருதா? 37 57 67 27 87. yes, 49 வருது. so 49 number of neutrons இங்க 49 எங்க வரும்? so tell me what is the correct answer? conium 78 80. oh yes, இதுதான் correct answer. option A தான் correct answer. okay, option A தான் correct answer வருது. then we can move to next question டா. question முடிஞ்சாச்சு. next ரொம்ப important ஆன டாபிக் தான் atomic models. okay, atomic okay 39 வருது. இல்ல like 37 47 and 67 77 அல்ல கரெக்ட் தான். 49 தான் வருது. it's your mistake. 49 தான் வருதுடா. okay, yes, atomic model different scientists different atomic model வந்து suggest பண்ணி போயிருக்கு. okay, different okay, so different scientists different atomic models predict பண்ணி போயிருக்கு, suggest பண்ணி போயிருக்கு. ஆனாலும் இந்த 4 models தான் ரொம்ப important. okay, so இந்த 4 ஸ்டெப்னு சொல்லலாம். okay, first step என்ன? தாம்சனோட plum pudding model. okay, அதுதான் first step. இல்லனா டால்டனோட atomic theoryங்கிறது கூட சொல்ல முடியும். okay, அதுதான் ஒரு primary step. okay, ஒரு primary valid step. okay, ஜெனரலா just அப்படி சொன்னா முடியாதுல்ல. so என்ன ப்ராப்பர் ஒரு ஸ்டெப் வேணும். அது வச்சது யாரு? டால்டன் தான். டால்டனுக்கு அப்புறம் வந்தது தான் தாம்சன். தாம்சனுக்கு அப்புறம் வந்ததுதான் ரூதர்ஃபோர்ட், அதுக்கப்புறம் போர், அதுக்கப்புறம் குவாண்டம் மாடல். ஓகே, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஓகே, ஸோ டால்டனோட அட்டோமிக் தியரி ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதில் என்ன 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்? ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க. law of conservation of mass, law of definite proportion and
law of multiple proportion. So he explained law of conservation of mass, law of definite proportion and law of multiple proportion. Okay, so அதுக்கப்புறம் வந்தது தான் யாரு யாரு Thomson plum pudding model. Okay, Thomson plum pudding model. So Thomson model எப்படி இருக்கும்னா ஒரு watermelon இருக்கும்ல, plum pudding model இல்லைனா watermelon model இல்லைனா plum pudding resin model அப்படியெல்லாம் சொல்லலாம். ஸோ என்ன இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி, ஒரு வாட்டர்மெலன் அசியூம் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். வாட்டர்மெலன் ரெட் ரெட்டாக இருக்கும்ல, ஸோ அந்த ரெட் கலர் தான் என்ன பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அசியூம் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ரெட் கலர் தான் பாசிட்டிவ் சார்ஜ். அதில் எலக்ட்ரான்ஸ் எஸ் இட்ஸ் 47 எஸ் எலக்ட்ரான்ஸ் எம்படடா அங்கங்கே இருக்கும். எம்படட் மீன்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ் அங்கங்கே அப்படியே கிடக்கும். ஓகே, ஒரு ப்ராப்பர் ஆர்டர் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் பாருங்க, வாட்டர்மெலன் இருக்கு, அதில் என்ன ரெட் பல்ப் இருக்கு, அதுதான் பாசிட்டிவ். ஸோ அதில் சீடு இருக்கு, அது ப்ராப்பர் ஆர்டர் இருக்கா சீடுக்கு இல்லை. ஸோ அங்கங்கே சீட்ஸ் இருக்கும். ஓகே, எஸ் சீட்ஸ் என்ன, அது அந்த சீட்ஸ் தான் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ்ட் எலக்ட்ரான்னு சொல்லியிருக்கு யாரு தாம்சன். ஓகே, தாம்சன் என்ன சொல்லியிருக்கு, தாம்சனோட மாடல் பேரு தான் plum pudding மாடல், watermelon மாடல் ஆர் plum pudding resin மாடல். ஸோ plum pudding resin மாடல்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா அதில் ரெசின்ஸ் இருக்கும்ல, ஸோ ரெசின்ஸ் அப்படி இப்படி எம்படடாக இருக்கும். ஸோ அதனால தான் plum pudding resin மாடல்னு சொல்லியிருக்கு. கிளியர்? ஸோ தாம்சன் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டால்டனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வச்சதே யாரு ஜே தாம்சன் தான். கிளியரா? ஜே தாம்சன் தான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வச்சது. கிளியர்? ஸோ ஜஸ்ட் அசியூம் பண்ணி பார்த்தா வாட்டர்மெலன் அந்த ரெட் என்ன பல்ப் இருக்கும்ல, அதுதான் பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் அங்கே சீடு அங்கங்க சீடு இருக்கும்ல, அதுதான் நெகட்டிவ் சார்ஜ். அது மாதிரி தான் ஆட்டம்னு யார் சொல்லியிருக்கு, ஜே தாம்சன் சொல்லியிருக்கு. கிளியராடா? கிளியர்? நெக்ஸ்ட் மாடல் தான் ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம். ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம்னா என்னடா? ஸோ ரூதர்ஃபோர்ட் என்ன ஒரு அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோ வரிஸ். ஸோ என்ன இதில் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் வச்சு ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கிளோட சார்ஜ் என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஸோ அங்கே லைக் அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இருக்குது, நோ வரி. அதுக்கப்புறம் வந்தது தான் போர். ஓகே, போர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டு எக்ஸ்பிளைன் quantitatively the general feature of hydrogen atom. Normally general feature of hydrogen atomத்தோட general feature தான் யார் சொன்னது, போர் சொன்னது. நம்ம நார்மலி வரையும்ல ஆட்டம்னா நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெல் இருக்கும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஷெல் இருக்கும். இது எல்லாமே ப்ரப்போஸ் பண்ணது போர் தான். ஓகே, ஸோ அந்த மாடல் எல்லாமே ப்ரப்போஸ் பண்ணது போர் தான். கிளியர்? போருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்த மாடல் தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல். ஓகே, குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ இது மெயினாக பேஸ் பண்ணது டுவல் பிஹேவியர் தான். மேட்டரோட வேவ் அண்ட் பார்ட்டிக்கல் பிஹேவியரை வச்சு தான் என்ன குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. கிளியர்? கிளியரா? கிளியராடா? டீட்டெயிலாக பார்க்கலாமா, டீட்டெயிலாக படிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஜே தாம்சனோட plum pudding மாடல் இல்லைன்னா வாட்டர்மெலன் மாடல் பார்க்கலாம். ஓகே, ஸோ plum pudding மாடல் எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இதுதான் என்ன plum pudding மாடல். ஒரு I will show you. ஸோ என்ன சென்டரில் என்ன ஒரு
ஸ்பியர் மாதிரி இருக்கும், ஸ்பியர் தான். ஓகே, 3D ஷேப் தான், சர்க்கிள் இல்லை, ஸ்பியர் தான். ஓகே, ஓட்டல் மேலே அசியூம் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ சர்க்கிள் இல்லை, ஸ்பியர் மாதிரி இருக்கும் என்ன ஆட்டம். ஓகே, ஸ்பியர் மாதிரி இருக்கும். ஸோ அதில் எப்படி இருக்கும், அதில் கம்ப்ளீட்டா என்ன பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் அசியூம் பண்ணி பாருங்க நம்மளோட வாட்டர்மெலன். ஓகே, ஸோ ஆனா ஓகே எஸ் இது மாதிரி இருக்கும். ஓகே, இது எல்லாமே என்ன பாசிட்டிவ் சார்ஜ், இது கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஆனா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், இதுல எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் அங்கங்க எம்பெடடா இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆர்டர் இல்லை, எலக்ட்ரான்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, கிளியர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஸ்பியர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அங்கங்கே எம்பெடடாக இருக்கும், ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஓகே, கிளியர். அதுதான் யார் சொன்னது, தாம்சன் சொன்னது. கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு क्वेश्चन பார்க்கலாமா, தாம்சன் மாடல் வச்சு வந்த क्वेश्चन. ஸோ क्वेश्चन பார்க்கலாமா. எஸ், क्वेश्चन என்ன, ஸோ அக்கார்டிங் டு தாம்சன் plum pudding model of atom, which of the following statements is correct, which of the following statement is correct. Option A என்ன, the atom consists of a dense positively charged nucleus with the electrons. So, and the dense charged nucleus என்ன, so dense positively charged nucleus னு சொல்லியிருக்கு. And second point என்ன, positive charge and mass are uniformly distributed and electrons are embedded in it. So second point என்ன, positive charge and mass are uniformly distributed and electron are embedded in it. Okay, and third point, electrons revolving in, okay, this is third point, electrons revolving in fixed circular orbit with quantized energy. அப்படி சொல்லியிருக்கா டால்டன். And fourth point என்ன, most of the atom is empty space. Most of the atom is empty space. What is the correct answer? What is the correct answer? So, எது தாம்சனோட postulate, எது தாம்சன் propose பண்ண postulate, இதுல எது? Yes, இனியா. So, atom consists of dense positively charged nucleus. nucleus னு சொல்லியிருக்கா, nucleus னு யார் சொல்லியிருக்கு, நான் சொல்லியிருக்கா, தாம்சன் அப்படி சொல்லியிருக்குன்னு. so this is wrong. okay, இது என்ன தாம்சனோட பாயிண்ட் இல்ல, this is not Thompson's point. okay, this is wrong. Positive charge and mass are uniformly distributed. okay, yes. okay, positive charge இருக்கு and electrons embedded இருக்கு. okay, positive charge dense charge இருக்கு and electrons என்ன embedded இருக்கு. and அது எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கு, அது எப்படி இருக்கு, equally distributed. okay, suppose நான் இங்க ஆல்ரெடி ஒரு இங்க என்ன பாசிட்டிவ், ஓகே, இங்க என்ன இது எலக்ட்ரான்ஸ்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது என்ன, இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் என்ன நியூட்ரலா இருக்கணும். நியூட்ரல்னு யாரு சொல்லியிருக்கு, டால்டன். ஓகே, டால்டனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் embedded in a positive charge. okay, electrons என்ன positive chargeல embeddedா இருக்கு. and second point என்ன, second point சொன்னது என்ன, இந்த electrically actually total atom consider பண்ணும்போது that is electrically neutral னு சொல்லி இருக்குடா. okay, electrically எப்படின்னு சொல்லி இருக்கு, neutral னு சொல்லி இருக்கு. அப்போ சார்ஜ் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஒரு 10
சப்போஸ் ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் ஓகே ஒரு 10 பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்ன 10 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும் ஓகே அப்போ என்ன நியூட்ரல் ஆகிடும் 10 நெகட்டிவ் சார்ஜும் இருக்கணும் அப்போ என்ன நியூட்ரலாக மாறிடும் ஓகே ஸோ என்ன ஈக்குவலாக இருக்கணும் கிளியர் எஸ் ஸோ positive charge and mass are uniformly distributed okay uniform distribute பண்ணியிருக்கு and electrons are embedded in it okay positive charge so the correct answer is option B third option என்ன electrons revolve in a fixed circular orbit அப்படி சொல்லி இருக்கா no அப்படி சொல்லல that is wrong and most of the atom is empty space அப்படியும் சொல்லல ஸோ நம்ம வாட்டர்மெலன் பார்த்தா அதில் most of the space empty-ஆ இருக்கா இல்லைல்ல ஸோ the correct answer is option 2 then we can move to Rutherford model okay Rutherford model பார்க்கலாம் ஸோ Rutherford என்ன பண்ணியிருக்கு Rutherfordக்கு ஃபுல் கன்ஃபியூஷனாக இருக்குது எப்படி வாட்டர்மெலன் மாடலாக இருக்க முடியும் ஸோ எலக்ட்ரான்ஸ் இப்படி எம்படடாக இருக்குது ஸோ அப்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது யார் Rutherford அப்புறம் Rutherford என்ன பண்ணிட்டேன்னா Rutherford எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டேன் எஸ் ஒரு சின்ன கோல்ட் ஃபாயில் எடுத்திருக்கு சின்ன தின் கோல்ட் ஃபாயில் எதனால கோல்ட் ஃபாயில் எடுத்திருக்கு பிகாஸ் அந்த கோல்ட் ஃபாயிலில் ரொம்ப தின்னா என்ன சேஞ்ச் பண்ண முடியும் ரொம்ப தின்னா சேஞ்ச் பண்ண முடியும் அதனால கோல்ட் ஃபாயில் எடுத்திருக்கு அண்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஓகே ஸோ எதுக்காக இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் ஸோ இங்கே வர்ற எக்ஸ்ரே ரேஸை பார்க்கறதுக்காக ஓகே ஸோ ஆக்சுவலி இங்கே எக்ஸ்ரே ரேஸ் தான் பாஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த எக்ஸ்ரே ரேஸ் என்ன நேக்ட் ஐஸால் பார்க்க முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கு அதனால ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் எடுத்திருக்கு இதுதான் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் ஓகே இது ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் this is a photographic plate so என்ன பண்ணியிருக்கு ஒரு alpha ரேஸோட சோர்ஸ் ஓகே ஆல்ஃபா பார்ட்டிகிளோட சோர்ஸ் எடுத்திருக்கு ஓகே ஏதாச்சும் சோர்ஸ் ஓகே ஆல்ஃபா பார்ட்டிகிளோட ஒரு சோர்ஸ் எடுத்திருக்கு ஸோ ஒரு ஸ்லிட் இருக்கு இங்கே என்ன ஒரு ஸ்லிட் இருக்கு ஸ்லிட் எதுக்குன்னா ஸோ இங்கே ஒரு ஸ்லிட் யூஸ் பண்ணியிருக்கு ஸோ இங்கே யூஸ் பண்ண ஸ்லிட் எதுக்குன்னா ஓகே ஒரு சின்ன ஸ்லிட் ஓகே வேண்டாம் ஓகே ஒரு சின்ன ஸ்லிட் இருக்கு சின்ன ஸ்லிட் ஓகே ஸோ எதுக்கு இந்த சின்ன ஸ்லிட்டுன்னா ஸோ இங்கே வர்ற என்ன ஆல்ஃபா ரேஸ் இருக்குல்ல ஸோ இங்கே வர்ற ஆல்ஃபா ரேஸ் கம்ப்ளீட்டாக அப்படியே வரும் நார்மலி இப்படி வரும்ல ஸோ இங்கே சின்ன ஸ்லிட் வச்சா இந்த ஸ்லிட்டில் மட்டும்தான் ஆல்ஃபா ரேஸ்க்கு பாஸ் பண்ண முடியும் ஓகே பாக்கி எல்லாம் என்ன ஒரு பேரியர் மாதிரி இருக்கும் அந்த ஸ்லிட்டிலோட மட்டும்தான் அந்த ஆல்ஃபா ரேஸ்க்கு பாஸ் பண்ண முடியும் அதனால தான் ஒரு சின்ன ஸ்லிட் வச்சிருக்கு ஓகே ஒரு சின்ன ஸ்லிட் பார்க்குறதுக்கு ஓகேல ஓகே ஸோ இந்த ஸ்லிட்டில் என்ன பாஸ் ஆகும் இந்த ஸ்லிட்டில் ஆல்ஃபா ரேஸ் பாஸ் ஆகும் இந்த ஸ்லிட்டில் மட்டும்தான் பாஸ் ஆகும் ஸோ என்ன நடக்குது இதுக்கப்புறம் ஆல்ஃபா ரேஸ் பாஸ் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே கோல்ட் ஃபாயில் இருக்கு இந்த ஆல்ஃபா ரேஸை பார்க்கறதுக்காக என்ன இருக்கு இந்த ஆல்ஃபா ரேஸை பார்க்கறதுக்காக ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் பிளேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஸோ சடனாக என்ன ஆல்ஃபா ரேஸ் எல்லாம் வந்துட்டேன் அந்த ஸ்லிட்டில் ஸோ ஸ்லிட்டில் என்ன பாஸ் பண்ணிட்டேன் ஆல்ஃபா ரேஸ் பாஸ் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இது எங்கே போய் ஹிட் ஆயிருக்கு இது இந்த கோல்ட் ஃபாயிலில் போய் ஹிட் ஆயிருக்கு ஸோ ஹிட் ஆகும்போது என்ன நடந்திருக்கு most of the alpha particles okay most of the alpha particles na positive charge okay positive charge da alpha particle so most of the particles enna nadandirukku most of the alpha particles idula suppose ஒரு 10000 alpha particle எடுத்தா அதில இருந்து ஒரு
ஒரு 950 ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸும் இதுல கடந்து போயிருக்கு. ஓகே, இதுல இருந்து பாஸ் ஆகி போயிருக்கு. ஓகே, ஸோ ஆனா ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், ஓகே, ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அது கொஞ்சம் டீவியேஷன், ஓகே, கொஞ்சம் ஒரு டீவியேஷன், அது ஸ்ட்ரெயிட் லைன்ல போகல, கொஞ்சம் டீவியேஷன் நடந்திருக்கு. ஓகே, அந்த கால்ஃப் ஃபாயில்ல போய் ஹிட் பண்ணிட்டு கொஞ்சம் அதோட பாத் என்ன டீவியேட் பண்ணி போயிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் லைக் இப்படி. ஓகே, பட் இது ஒரு லைக் ஒரு 2%ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 3%ன்னு சொல்லலாம். பட் கன்சிடர் பண்ணும்போது அதுல வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ், ஓகே, வெரி ஃபியூ என்ன ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன திருப்பி என்ன பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கு. வாட் இஸ் பவுன்ஸ் பேக் மீன்ஸ்? பவுன்ஸ் பேக்னா இது ஹிட் பண்ணிட்டு, ஓகே, கோல்ஃப் ஃபாயில் போய் ஹிட் பண்ணிட்டு அது திருப்பி வந்திருக்கு. கிளியர்? கோல்ஃப் ஃபாயில்ல போய் ஹிட் பண்ணிட்டு அது திருப்பி வந்திருக்கு. அதுதான். கிளியரா? கிளியரா? வெரி ஃபியூ, ஓகே, வெரி வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் bounce back. Clear? So I will show you the image. என்னோட image அவ்வளோ நல்லதா இல்லைல்ல? Okay, we can see. Okay, ஸோ நீங்கள் எல்லாருமே NCERT வேணும், NCERT புக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு தான் நான் என்ன NCERTல இருந்து எல்லாமே க்ராப் பண்ணி எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இதை நான் ப்ராப்பராக எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே. ஓகே, questions எல்லாமே, எல்லா கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின்ஸ் அண்ட் JEE மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, எஸ். ஸோ இதுதான் என்ன source of alpha particle. இங்க என்ன ஒரு lead plate இருக்கு. so இது என்ன ஒரு ஸ்லிட்டும் இருக்கு. so most of the alpha particles என்ன ஸ்மூத்தா பாஸ் பண்ணி இருக்கு. ஓகே, கோல்ட் ஃபாயில்ல என்ன கிராஸ் பண்ணி ஸ்மூத்தா பாஸ் பண்ணி இருக்கு. ஆனா few alpha particles மட்டும் என்ன சின்னதா ஒரு டிஃப்ளெக்ஷன். ஓகே, உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் சின்னதா ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஓகே, சின்னதா ஒரு டிஃப்ளெக்ஷன். ஓகே, சின்னதா ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கு. அண்ட் வெரி 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 ஃபியூ பார்ட்டிகல்ஸ் என்ன நடந்திருக்கு? அது பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்குடா. அது பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு ரீசனும் தெரியணும்ல. ஸோ எஸ், let's see what he observed. Okay, அவங்க என்ன observe பண்ணியிருக்கு Rutherford? First point என்ன? Most of the alpha particle pass through the gold foil. Okay, most of the alpha particle pass through the gold foil. Second என்ன? A small fraction of alpha particle was deflected by small angle. ஒரு சின்ன angle என்ன particle deflect ஆயிருக்கு. Okay, சின்ன angle. ஓகே, சின்ன ஆங்கிள் தான். ஓகே, உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் சின்ன ஆங்கிளில் என்ன பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன? வெரி 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 ஃபியூ பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன நடந்திருக்கு? தட் இஸ் பவுன்ஸ் பேக். ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் 20,000 பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது அதுல இருந்து 1 பார்ட்டிகல் மட்டும்தான் பவுன்ஸ் பேக் நடக்குது. ஓகே, பாருங்க, ஜஸ்ட் 20,000 பார்ட்டிகல் போகும்போது அதுல இருந்து 1 பார்ட்டிகல் மட்டும்தான் என்ன பவுன்ஸ் பேக் ஆகுது. A very 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 few alpha particle bounced back that were deflected by nearly 180 degree. ஓகே, 180னா அது திருப்பி போகுதுல்ல, ஸோ அதனால தான் நியர்லி 180 டிகிரியில் அது பவுன்ஸ் பேக் ஆகுது. இதுதான் என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்டோட அப்சர்வேஷன். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்டோட அப்சர்வேஷன் தான் இது. ஓகே, இதுல இருந்து என்ன ஒரு கன்க்ளூஷன் வேணும்ல, ஒரு கன்க்ளூஷன் வேணும். ஓகே, அப்சர்வ். ஓகே, இது அப்சர்வ் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் இதுதான் அப்சர்வ் பண்ணது, அது முடியாதுல்ல. ஸோ இதுல இருந்து சயின்டிஸ்ட் நான் வேணா ஓகே இதுதான் கன்க்ளூஷன், இதுதான் அப்சர்வேஷன் சொல்லிட்டு ஓகே அங்கேயே ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப் போட்டுடும்ல. பட் இவங்க சயின்டிஸ்ட் இவங்க என்ன பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதோட கன்க்ளூஷன், ஓகே, அதோட கன்க்ளூஷன் பண்ணிட்டேன். ஓகே, அந்த இந்த அப்சர்வேஷன் எல்லாம் பார்த்து அதை கன்க்ளூட் பண்ணிட்டேன். என்ன கன்க்ளூஷன்ல வந்து இருக்கு? ஸோ
the positively charged most of the positive charge and most of the mass of an atom was densely concentrated in extremely small region. This very small portion of the atom was called nucleus. இப்போ யார் நியூக்ளியஸ்னு சொல்லியிருக்கு? நியூக்ளியஸ் சொன்னது ரூதர்ஃபோர்ட். ஓகே, ரூதர்ஃபோர்ட். So 1 and இது nucleus. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கு ரூதர்ஃபோர்ட்? என்ன, இங்க ஒரு சென்டர் பார்ட் இருக்கு. ஓகே, இந்த ஆட்டத்துல ஒரு சென்டர் பார்ட் இருக்கு. அந்த சென்டர் பார்ட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த மாஸ், ஓகே, மோஸ்ட் ஆஃப் த மாஸ் and positively charged, okay, positive charge-உம் mass-உம் கான்சென்ட்ரேட் பண்றது எங்க? இந்த நியூக்ளியஸ்ல தான் என்ன பாசிட்டிவ் சார்ஜும் மாஸும் கான்சென்ட்ரேட் பண்றது. கிளியரா? ஸோ இந்த சென்டர்ல இருக்கிற இந்த போர்ஷன் அதுதான் என்ன நியூக்ளியஸ்னு யாரு சொல்லியிருக்கு? ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருக்கு. ஓகே, ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லியிருக்கு? நியூக்ளியஸ்னு சொல்லியிருக்கு. டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட்? Clear, ma'am. Okay. Okay. So, நியூக்ளியஸ் தான் யார் சொன்னதுடா? யாரோ சொன்னது என்கிட்ட, லைக் ஸ்டார்டிங்கில் மேம் நியூக்ளியஸ் எலக்ட்ரான் புரோட்டான் லைக் டிஸ்கவர் பண்ணது யார்? ரூதர்ஃபோர்டுன்னு. புரோட்டான் இல்லை, நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ் டிஸ்கவர் பண்ணது தான் யார்? நியூக்ளியஸ் டிஸ்கவர் பண்ணது தான் யாரு? ரூதர்ஃபோர்ட். ஓகே, நியூக்ளியஸ் டிஸ்கவர் பண்ணது தான் ரூதர்ஃபோர்ட். கிளியராடா? ஸோ பாசிட்டிவ் மாஸும் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கு, மாஸும் கான்சென்ட்ரேட் பண்றது இந்த சென்டர் போர்ஷன்ல தான். ஓகே, நியூக்ளியஸ் ரூதர்ஃபோர்ட். எஸ் டா, எஸ். ஸோ இந்த சென்டர் போர்ஷன்ல தான், இந்த சென்டர் போர்ஷன் தான் என்ன? நியூக்ளியஸ். கிளியர்? அப்போ நியூக்ளியஸ் டிஸ்கவர் பண்ணது யாரு? ரூதர்ஃபோர்ட். ஓகே, ஸோ த நியூக்ளியஸ் இஸ் சரவுண்டட் பை எலக்ட்ரான்ஸ். என்ன நியூக்ளியஸுக்கு என்ன சரவுண்ட் பண்ணிட்டு இருக்கு? யாரு சரவுண்ட் பண்ணிட்டு இருக்கு? எலக்ட்ரான்ஸ் that move around the nucleus with the high speed in a circular path called orbit. Thus, Rutherford model of atom resembles the solar system in which the nucleus plays the role of sun மாதிரி இருக்கும். and other planets என்ன revolve பண்றதுல நமக்கு தெரியும். earth எல்லாம் சன்னை revolve பண்ணிட்டு தான் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தான் என்ன நம்மளோட ஆட்டம்னு யார் சொல்லியிருக்கு? ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ என்ன சென்டரில் யார் இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இது ப்ராப்பராக இப்படி இருக்குன்னு சொல்லலை, லைக் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லலை. ஸோ என்ன சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கு, அதுக்கு அந்த நியூக்ளியஸை சரவுண்ட் பண்ணிட்டு யார் இருக்கு? எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அண்ட் இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஹை ஸ்பீட்ல ரிவால்வ் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, பிரேக் இருக்குமா? யாருக்கு? எலக்ட்ரான்ஸ்க்கு பிரேக் இருக்குமா? இல்லை, பிரேக் இல்லை. ஸோ என்ன ஹை ஸ்பீட்ல என்ன ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிவால்வ் பண்ற பாத்து தான் என்ன? ஆர்பிட். இந்த ரிவால்வ் பண்ற பாத்து தான் ஆர்பிட், இல்லைன்னா ஷெல்னு சொல்லலாம், ஆர்பிட்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? electrons and nucleus are held together by electrostatic force of attraction. So இங்க actually electrons revolve பண்ணுது and nucleus இருக்கு, அங்க ஒரு attraction இருக்கு. அந்த attraction, ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸை ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும்ல, ஸோ அங்க இருக்கிற attraction தான் electrostatic force ன்னு சொல்லுவோம். ஓகே, electrostatic force னா லைக்
ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஓகே, இட்ஸ் அ நேச்சுரல் ஃபோர்ஸ், இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஓகே, நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்குல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எல்லாம். ஸோ இது என்ன, ரொம்ப ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, கிளியரா? எஸ், நியூக்ளியஸ் சன் மாதிரி, எலக்ட்ரான்ஸ் என்ன பிளானட்ஸ் மாதிரி. வெரி குட் நியா. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? Then I will give you a question. இது வரைக்கும் clear na? Next I will give a question. So the question is, if the Thompson model of atom was correct, then the result of Rutherford Goldfoil experiment would have been option A, all the alpha particles pass through the Goldfoil without this decrease in speed. B, alpha particles are deflected over a wide range of angle. C, all alpha particles get bounced back by 180 degree. And option D is alpha particle pass through the Goldfoil deflected by small angle and with reduced speed. So tell me, what is the correct answer? Tell me, what is the correct answer? All alpha particles get bounced back. If the Thompson model of atom was correct ana, then the result of Goldfoil experiment would be alpha particle passes through the Goldfoil. All alpha particles get bounced back by 180. Yes. We are saying B. Alpha particles are deflected over a wide range of angle. Alpha particle passes through the Goldfoil, deflected by small angle and with reduced speed. No. If Thompson model is correct, assume பண்ணுங்க Thompson model correct ஆனா Rutherford modelல எப்படி result வரும்? Okay, Rutherford modelல எப்படி result வரும்? So it's also a previous year question. Okay, Neet oda previous year, I think Neet illa JEE oda previous year question. This is a previous year question. Okay, B, I can see BC. Okay, BC. So let's assume hi ma'am, Arka, tell me the correct answer. Okay, all the alpha particle pass through the Goldfoil without decrease in the speed. இல்ல அது முடியாது. Because என்ன Thompson model எப்படி இருக்கு? Thompson modelல எல்லாமே என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் தான். அந்த வாட்டர்மெலன் பார்த்தா வாட்டர்மெலன்ல அந்த ரெட் பல்ப் தான் அதிகமா இருக்குல்ல. ஸோ அந்த ரெட் பல்ப்ல வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் ஹிட் ஆகும்போது ரெண்டும் பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். ஓகே okay, so idilla alpha particles are deflected over a wide range of angle. Okay, wide range of angle. All alpha particles are bounced back by 180 degree. All alpha particles nu solla mudiyadu because ena anginge என்ன இருக்கு, electrons இருக்குடா. ஓகே, அங்க என்ன electrons இருக்கு. அப்ப electrons வந்தா அது ஸ்மூத்தா போயிடும். ஓகே, அதுல alpha particle pass through the Goldfoil deflected by small angles and with reduced speed. So I think correct answer is B only. Alpha particle deflected over a wide range of angle. Okay, yeah, all alpha particle will not bounce back. Yeah, so correct answer, I think, correct answer is option B. Alpha particles are deflected over a wide range of angle. Here they are not mentioned all alpha particles. So then we can move to next topic, that is a Bohr model. Okay, nama successfully ena Thompson model mudichiten and ena Rutherford model mudichiten. Next ena Bohr model da. Okay, Bohr model develop பண்ண அந்த scientist தான் Niels Bohr. Okay, Niels Bohr தான் நம்ம நார்மலி பார்க்குற
மாடல் தான் போர் மாடல். நம்ம இப்போ வரையும்ல ஸ்கூல்லலாம் எஸ் ஃபர்ஸ்ட் ஷெல்லு செகண்ட் ஷெல்லு அப்படி சொல்லும்ல. ஹாய் சாரதா. ஸோ அது எல்லாமே போர்ஸ் மாடல் தான் இருக்கு. ஓகே, ஸோ இது பேஸ் பண்ணது first one is dual character of electromagnetic radiation and atomic spectra. Atomic spectra na hydrogen spectra vechu. Okay, hydrogen spectra illana single electron species. Okay, single electron species na enna adula single electrons mattum da irukum. For example helium plus. Okay, idellame enna helium plus la 1 electron da irukum. Okay, so andha madri enna atoms da single electron species. Okay, and dual character na enna adukku wave character இருக்கு, particle nature இருக்கு. Okay, wave nature இருக்கு, particle nature இருக்கு. travel பண்ணும்போது wave nature and interact பண்ணும்போது with matter. Okay, so particle nature இருக்கு. Okay, so என்ன wave nature of electromagnetic radiation or electromagnetic wave. so நமக்கு தெரியும் என்ன electrons revolve ஆகுதுல, electrons revolve ஆகுது. so when electrically charged particles, suppose நீங்க assume பண்ணிக்கோங்க nucleus இருக்கு, nucleus electrically charged particle, electronோட charge என்ன negative charge தான், charge இருக்கு. okay, so ஒரு electrically charged particle ல revolve பண்ணும்போது, okay, revolve பண்ணும்போது என்ன நடக்குது, electrically charged particle move under acceleration. acceleration இருக்குல்ல, so direction change ஆகுது இங்க இருந்து, so acceleration, then alternating electrical and magnetical field will produce. என்ன நடக்கும் இங்க electric and magnetic field produce ஆகும். okay, electric and magnetic field என்ன produce ஆகும். okay, suppose ஒரு என்ன ஒரு charged molecule இல்லைன்னா charged particle என்ன acceleration, அதுக்கு acceleration நடக்கும்போது so என்ன நடக்குது அங்க electric and magnetic field produce ஆகும். okay, electric and magnetic field produce ஆகும். clear? and இங்க produce ஆகுற electric and magnetic field எப்படி இருக்கும், perpendicular to each other இருக்கும். just a second, I will show you. so எப்படி இருக்கும் electrically அது என்ன electrical field magnetic field இருக்கும், அது என்ன perpendicular to each other இருக்கும். for example electric field and magnetic field. okay, so electric field இருக்கு, magnetic field இருக்கு, இது இப்படி போகும், இது இப்படி போகும். okay, and எப்படி இதோட direction of propagation. okay, direction of propagation என்ன perpendicular இருக்கும். அப்ப எப்படி இருக்கும், direction of propagation perpendicular இருக்கும். clear? so இப்படி இருக்கும். so இது மூணுமே எப்படி இருக்கும், perpendicular to each other. okay, இது மூணுமே எப்படி இருக்கும், perpendicular to each other. clear? perpendicular to each other. so இந்த wave, okay, இது wave தான். okay, இது ஒரு wave, blue color ஒரு wave, and உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் இந்த blue red color wave தான் என்ன electric field component. okay, electric field wave. so இந்த blue color என்ன magnetic field wave, and இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுதான் direction of propagation. மூணுமே எப்படி இருக்கும், perpendicular to each other. okay, so இந்த wave, okay, wave பத்தி சொல்லும்போது actually 4 important terms இருக்கு. okay, wave பத்தி சொல்லும்போது 4 important terms இருக்கு. first one is wavelength. wavelength னா என்ன, okay, ஒரு wave இருக்கு, so எனக்கு crust இருக்கு, trough இருக்கு. so இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த portion இருக்குல்ல, so இதுதான் crust. okay, இதுதான் crust, and
இங்க இருக்கிற இந்த இதுதான் இந்த டெப்த். ஓகே, டெப்த் தான் என்ன ட்ரஃப். ஓகே, ஸோ வேவ் லெங்க்த்னா என்ன? வேவ் லெங்க் எப்படி சொல்லலாம்? டூ கிரஸ்ட், இந்த ஒரு லெங்க்த் வேவ் லெங்க்தா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, டூ கிரஸ்டுக்கு மேலே இருக்கிற ஹாஃப் கிரஸ்ட். ஓகே, ஹாஃப் கிரஸ்ட் எடுத்தா அது என்ன வேவ் லெங்க்தா சொல்ல முடியும். இல்லைன்னா வேவ் லெங்க் எப்படி சொல்ல முடியும்? ஒரு கிரஸ்ட் அண்ட் ஒன் ட்ரஃப் சேர்ந்தது. ஓகே, ஒன் கிரஸ்ட் அண்ட் ஒன் ட்ரஃப் சேர்ந்தது. ஸோ தட் மீன்ஸ் இங்கே வரைக்கும் இருக்கும். ஓகே, இங்கே வரைக்கும் இருக்கும். அதுவும் என்ன ஒரு வேவ் லெங்க்தா சொல்ல முடியும். ஓகே, இல்லைன்னா ரெண்டு கிரஸ்ட் இல்லைன்னா ரெண்டு ட்ரஃப்பும் என்ன வேவ் லெங்க்தா சொல்ல முடியும். ஓகே, வேவ் லெங்க்த்னா என்ன? சிம்பிளா லெங்க்த்டா. ஓகே, லெங்க்த்னா என்ன? லெங்க்த் தான். ஸோ வேவோட லெங்க்த். ஓகே, ஒன் வேவோட லெங்க்த். ஓகே, ஸோ இந்த வேவ் லெங்க்த்தை நார்மலி அதோட யூனிட் தான் பைக்கோமீட்டர். பைக்கோமீட்டர், ஆம்ஸ்ட்ராங் அண்ட் மீட்டர். ஓகே, நானோமீட்டர். பைக்கோமீட்டர், ஆம்ஸ்ட்ராங் அண்ட் நானோமீட்டர் தான் என்ன வேவோட என்ன வேவ் லெங்க்த்தோட யூனிட். அண்ட் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்? லாம்டா தான் வேவ் லெங்க்த். வேவ் லெங்க்த் தான் அது லாம்டா தான். ஓகே, ரெப்ரசன்ட் பண்ணுறது லாம்டா வச்சு தான். நெக்ஸ்ட் என்ன? வேவ் நம்பர். வேவ் நம்பர்னா என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் லாம்டா. ஓகே, ரெசிப்ரோக்கல் ஆஃப் லாம்டா. அப்போ என்ன 1/λ, அதுதான் என்ன வேவ் நம்பர். ஸோ நியூ பார். ஓகே, நியூ பார்னு தான் சொல்லும், நியூ பார். ஸோ அதோட யூனிட் என்ன? ஸோ இதோட யூனிட் பைக்கோமீட்டர், நானோமீட்டர் எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இங்கே ரெசிப்ரோக்கல் வரும்போது அது என்ன சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வரும், மீட்டர் இன்வர்ஸ் வரும். ஓகே, ரெசிப்ரோக்கல் தானே. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன? frequency nu is equal to c by lambda. Okay, nu is equal to c by lambda. So c na enna? Speed of light. Light oda speed da c, so divided by lambda. Okay, inga wave frequency oda unit da hertz. Okay, hertz nu sollum. Hertz da frequency oda unit. Okay, next enna? Amplitude. Amplitude A. ஓகே, ஆம்ப்ளிடியூட்னா நம்மளோட கிரஸ்ட் இல்லைன்னா ட்ரஃப் இருக்குல்ல, ஸோ அதோட ஹைட்டு. ஸோ இந்த ஹைட்டு தான் என்ன ஆம்ப்ளிடியூட். ஓகே, இந்த ஹைட்டு தான் ஆம்ப்ளிடியூட். கிளியரா? ட்ரஃப் இல்லைன்னா கிரஸ்டோட ஹைட்டு தான் ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஹைட் ஆஃப் கிரஸ்ட் ஆர் டெப்த் ஆஃப் ட்ரஸ்ட். ஓகே, ஹைட் ஆஃப் கிரஸ்ட் ஆர் டெப்த் ஆஃப் ட்ரஸ்ட். ட்ரஸ்டோட டெப்த் இல்லைன்னா ஹைட் ஆஃப் கிரஸ்ட், அதுதான் என்னடா? அதுதான் ஆம்ப்ளிடியூட்னா. ஓகே, ஸோ நம்ம சவுண்ட் எல்லாம் சொல்லும்போது ஆம்ப்ளிடியூட் சொல்லும்ல. ஸோ ஆம்ப்ளிடியூட்னா என்ன? அந்த வேவோட கிரஸ்டோட என்ன ஹைட் இல்லைன்னா ட்ரஃபோட டெப்த். கிளியர்? தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட கேரக்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நினச்சிக்கோங்க, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இட் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அண்ட் இது எப்படி இருக்கும்? And both are perpendicular to the direction. Okay, both are perpendicular to the direction. Okay, both are இப்படி வரும். Okay, both are perpendicular to the direction of propagation. இது direction of propagation. Okay, assume பண்ணி பாருங்க, இது direction of propagation and இது என்ன electric field and இது magnetic field கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது என்ன டைரக்ஷனுக்கு என்ன எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலரா இருக்கும். டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, ஸோ unlike for example when you consider sound wave or water wave, EM waves can travel in vacuum. Okay, EM waves can travel in vacuum. Okay, unlike sound wave க்கு vacuumல மூவ் பண்ண முடியாது, and water wave and EM wave also. Okay, so next
electromagnetic வேவுக்கு நார்மலி நமக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் electromagnetic waves இருக்கு. ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ என்ன எக்ஸ்ரே காமா ரே இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, யூவி ரே இருக்கு, விசிபிள் ரே இருக்கு. இந்த விசிபிள் ரீஜியன் தான் நமக்கு என்ன பார்க்க முடியும், டிஃப்ரெண்ட் வைட் வெரைட்டி ஆஃப் கலர்ல இருக்கிறது என்ன இந்த இந்த விசிபிள் ரீஜியன் மட்டும்தான். பாக்கி ஒன்றுமே நமக்கு பார்க்க முடியாது. ஓகே, பாக்கி டிஃப்ரெண்ட் ரீஜியன் இருக்கு. காமா ரீஜியன் பார்க்க முடியாது, எக்ஸ்ரே பார்க்க முடியாது, யூவி பார்க்க முடியாது, மைக்ரோ வேவ் இருக்கு அண்ட் ஐஆர் இருக்கு. ஸோ இது ஒன்றுமே பார்க்க முடியாது. டைரக்டா நேக்ட் ஐஸ் வச்சு அது ஒன்றுமே இந்த வேவ்ஸ் ஒன்றுமே பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன GXU VIMR GXU VIMRனு படித்தா போதும். இதுக்கு ஒரு கோட் அப்படி GXU ஈஸியாக படிக்கலாம்ல, GXU VIMRனு சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் GXU VIMR. ஓகே, ஸோ ஜீனா என்ன, what is the meaning of ஜீனா என்ன, gamma ray and X என்ன X-ray, U that is UV ray, V என்ன visible region, visible region and I infrared, IR. Okay, infrared. M means microwave, R means என்ன that is radio waves. Okay, R means radio waves. Okay, so இது என்ன GXU VIMR. Okay, GXU VIMR. ஸோ அப்படியே படித்தா போதும். லைக் உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் கோட் கிடைச்சா என்ன ஆகும், எல்லா கோட்ஸுமே கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, எல்லா ட்ரிக்ஸும் கிடைச்சா அந்த ட்ரிக்ஸ் பை ஹார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ இதே படித்தா போதும், GXU VIMR. ஓகே, GX, எஸ். ஸோ இந்த ஆர்டர் இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஆர்டர் எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா வேவ் லெங்த் என்ன, இங்க காமா ரே டு இங்க காமா ரே டு ரேடியோ வேவ் வரைக்கும் பார்க்கும்போது இதுல வேவ் லெங்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மேக்ஸிமம் வேவ் லெங்த் யாருக்கு இருக்கு, மேக்ஸிமம் வேவ் லெங்த் யாருக்குடா, மேக்ஸிமம் வேவ் லெங்த் யாருக்கு, காமாக்கா ரேடியோ வேவ்க்கா, மேக்ஸிமம் வேவ் லெங்த் யாருக்கு. ஸோ ஐ கேன் சே தட் லெஃப்ட் டு ரைட் என்ன இங்க வேவ் லெங்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, வேவ் லெங்த் என்ன இன்க்ரீஸ் ஆகுது. ரேடியோ வேவ்க்கு தான் மேக்ஸிமம் வேவ் லெங்த் இருக்கு. வெரி குட் நியா. அண்ட் ஃப்ரீக்வன்சி வேவ் லெங்த்தோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான். ஓகே, ஃப்ரீக்வன்சி வேவ் லெங்த்தோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான். அப்போ ஃப்ரீக்வன்சி யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு, ஃப்ரீக்வன்சி யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு, ரேடியோ வேவ்க்கா காமா வேவ்க்கா, ஃப்ரீக்வன்சி யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு, frequency. yes, frequency யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு, frequency gamma ரேக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, சோ என்ன frequencyயும் wavelengthம் என்ன inversely proportional. ஓகே, frequencyயும் wavelengthம் என்ன inversely proportional. கிளியரா இது வரைக்கும்? frequency and wavelength எப்படி இருக்கும், inversely proportional தான். ஓகே, then I will give you a question. questionக்கு ரெடியா, questionக்கு ரெடியா? So the question is here, arrange the following electromagnetic radiation in increasing order of wavelength. So இங்க என்ன 1 UV இருக்கு, IR இருக்கு, third is X-ray and microwave. So நமக்கு என்ன தெரியும், நமக்கு GXU VIMR. GXU VIMR.
ஓகே gxu VIMR சிம்பிள்ல. ஸோ what is the correct answer? இது வச்சுட்டு என்ன கேட்டிருக்கு? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லெங்க். அப்போ இப்படி போகும்போது வேவ் லெங்க் என்ன? வேவ் லெங்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே வேவ் லெங்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேடா. ஸோ என்ன காமா டு ரேடியோ வேவ் அப்படி மூவ் ஆகும்போது வேவ் லெங்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வேவ் லெங்க் ஜாஸ்தியா இருக்கு. வேவ் லெங்க் ஜாஸ்தி யாருக்கு? ரேடியோ வேவ்க்கு. ரேடியோ வேவ்க்கு தான் வேவ் லெங்க் ஜாஸ்தி. ஸோ இங்கே யார் இருக்கு? ரேடியோ வேவே இல்லை. ஸோ இங்கே இருக்கிறது யூவி இருக்கு, ஐஆர் இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, மைக்ரோவேவ் இருக்கு. ஸோ வேவ் லெங்க் மைக்ரோவேவ்க்கு ஃபோர்த் ஒன் தான் மோர். அப்புறம் ஃபோர்த் ஒன்னுக்கு அப்புறம் இன்ஃப்ரா, ஃபோர்த் அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட், இதில் ஏதாச்சும் ஆன்சராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் யூவி எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் 4, 2, 1. எஸ், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. எஸ் நியா, யூ ஆர் ரைட். ஓகே, ஸோ கிளியர்ல தென் we can move to particle nature of EM wave. Okay, particle nature of EM wave. Wave nature தான் ஆல்ரெடி சொல்லி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன? பார்ட்டிக்கல் நேச்சர் தான் நாம கன்சிடர் பண்ண போறேன். ஓகே, பார்ட்டிக்கல் நேச்சர் தான் கன்சிடர் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கு? அதில் மெயினாக ப்ரப்போஸ் பண்ணது பிளாங்க் தான். தட் இஸ் பிளாங்க் குவாண்டம் தியரி. ஓகே, பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் EM வேவ் ப்ரப்போஸ் பண்ணது யாரு? பிளாங்க் தான். அந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியில தான் சொல்லியிருக்கு. ஸோ எனர்ஜி எமிட்டட் ஆர் அப்சார்ப். ஓகே, எனர்ஜி எமிட் பண்ணும் இல்லைன்னா அப்சார்ப் பண்ணும் பை த பாடி not continuously but discontinuously in the form of small discrete packet of energy called quantum. ஓகேடா. ஸோ என்ன நடக்குது இங்க? ஸோ சப்போஸ் ஒரு பாடின்னு நினச்சிக்கோ. இட்ஸ் அ பாடி. இது ஒரு பாடி. இந்த பாடி என்ன? இந்த பாடி என்ன? எனர்ஜி அப்சார்ப் பண்ணும் இல்லைன்னா எமிட் பண்ணும். ஓகே, அப்சார்ப் பண்ணும் இல்லைன்னா எமிட் பண்ணும். அது எப்படி அப்சார்ப் பண்ணும் எமிட் பண்ணும்? கண்டினியூஸாக அப்சார்ப் பண்ணாது. ஓகே, கண்டினியூஸாக அப்சார்ப் பண்ணாது. இது எப்படி அப்சார்ப் பண்ணும்? ஒரு பேக்கெட் மாதிரி. ஒரு பேக்கெட் அப்சார்ப் பண்ணும், நெக்ஸ்ட் பேக்கெட் அப்சார்ப் பண்ணும், அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேக்கெட் அப்சார்ப் பண்ணும், இல்லைன்னா பேக்கெட் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணும். ஓகே, இல்லைன்னா எமிட் பண்ணுறதும் பேக்கெட் மாதிரி தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் என்ன? 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே ஒரு கண்டினியூஸ் மாடல்ல. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 நெக்ஸ்ட் என்ன? 7, 8, 9, 10 அதுதான் ஒரு கண்டினியூஸ் மேனரில் போனால். சப்போஸ் 1, 3, 1, 3, 5 இது கண்டினியூஸ் மேனரா? இல்லை, இது கண்டினியூஸ் மேனர் இல்லை. ஓகே, ஸோ அது மாதிரி தான் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறதும் எமிட் பண்ணுறதும். ஓகே, பிளாங்க் குவாண்டம் தியரியில் என்ன சொல்லியிருக்கு? ஒரு பாடி எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறது இல்லைன்னா எனர்ஜி எமிட் பண்ணுறது கண்டினியூஸ் மாடல்ல கிடையாது. அது எப்படி? பேக்கெட் மாதிரி தான். ஒரு டிஸ்கண்டினியூஸ் மாடல்ல தான் அப்சார்ப் பண்ணும் இல்லைன்னா எமிட் பண்ணும். அதுதான் யாரு சொல்லியிருக்கு? பிளாங்க் குவாண்டம் தியரியில சொல்லியிருக்கு. கிளியரா? ஸோ அதுக்காக தான் நமக்கு தெரியும் என்ன? இங்க எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். ஓகே, எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு frequency. ஸோ இப்படி எழுத முடியும்ல? எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ அப்போ நான் எப்படி எழுத முடியும்? E proportional to nu அப்படி எழுத முடியும்ல? E
proportional to nu. எனக்கு என்ன இந்த proportionality constant change பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு வேணும். அப்போ என்ன ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட், நான் யூஸ் பண்ணதில்ல, பிளாங்க் யூஸ் பண்ண கான்ஸ்டன்ட் Planck constant h nu. ஓகே, Planck யூஸ் பண்ண கான்ஸ்டன்ட்னா அவங்க பேரே கொடுத்துட்டேன். Planck constant, that is E is equal to h nu னு போட்டுட்டேன். h னா என்ன? Planck constant. Planck constant. Planck constant. Okay, so Planck constant. So அதுதான் என்ன? E is equal to h nu னு வந்துட்டேன். So இங்க ஆல்ரெடி என்ன சொல்லி இருக்கு? Small packetsல தான் எனர்ஜி absorb ஆகும். ஓகே, இங்க எப்படி எனர்ஜி absorb ஆகும்? So I'm rewriting this equation. E proportional to nu is equal to h nu. E is equal to h nu. So இங்க எப்படி எனர்ஜி absorb ஆகுது இல்லனா எமிட் பண்றது? ஒரு பாக்கெட் மாதிரி. ஓகே, ஒரு பாக்கெட் மாதிரி தான் absorb ஆகுது இல்லனா எமிட் ஆகுது. சோ இங்க எப்படி பாக்கெட் வருது? சோ E is equal to, I can write it as NH nu. ஸோ என்னென்ன என்ன எவ்வளோ பேக்கெட்ஸ்னா அப்சார்ப் பண்ணியிருக்கு. ஓகே, எவ்வளோ பேக்கெட்ஸ்னா என்ன எமிட் பண்ணியிருக்கு, அதுதான் என்னன்னா. ஓகே, இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப். ஓகே, அண்ட் இது வரைக்கும் கிளியர் இல்லை? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ நியூன்னு என்ன? நியூக்கு ஆல்ரெடி ஒரு இக்குவேஷன் இருக்குல்ல. நியூவோட இக்குவேஷன் என்ன? நியூவோட இக்குவேஷன் என்னடா? ஃப்ரீக்வன்சியோட இக்குவேஷன் என்ன? C by lambda. C by lambda. I can write it as H is equal to NH C by lambda. எப்படி எழுதலாம்ல? Because என்ன? Frequency is equal to C by lambda. நம்ம ஆல்ரெடி இந்த equation பண்ணியிருக்குல்ல. equation ஆல்ரெடி அங்கே எழுதி இருந்தது. ஸோ எப்படி எழுதலாம்? ஃப்ரீக்வன்சியை C by lambdaன்னு எழுதலாம். கிளியரா? கிளியர்? C by lambda. So and h oda value enna? H oda value enna? H oda value is 6.6 into 10 raised to minus 34. Okay, 6.6 into 10 raised to minus 34 joule second. Okay, joule second da. Okay, joule second. Clear ஆ? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதுதான் என்ன? Planck constant ஓட வேல்யூ 6.6 into 10 raised to minus 34 joule second. Clear? Okay. Next then I will give you a question. ஒரு question ready இல்ல? questionக்கு ready தானே? Okay, the question is here. Ratio of the energy of a photon with the wavelength 3000 Armstrong and 6000 Armstrong. So ratio தான் கிடைக்கணும். இது 1998ல இருந்த question. Okay, ratio தான் கிடைக்கணும். Ratio of energy. Okay, நமக்கு தெரியும் energy is inversely proportional to wavelength. Energy is inversely proportional to wavelength. Then I can write it as 1 by lambda. So இது கரெக்ட் தானே? I can write it as E proportional to 1 by lambda. அப்படி எழுதலாம்ல. ஸோ இங்கே 2 என்ன wavelength கொடுத்துருக்கு. ஓகே, இங்கே 2 wavelength இருக்கு. ஸோ ஐ எம் டேக்கிங் E1 and E2. எனர்ஜி E1 ரேஷியோ எடுக்கும்போது எனர்ஜி E2. ஓகே, ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ E1ஓட வேல்யூ ஐ எம் டேக்கிங் என்ன lambda 1. இது lambda 1, இது lambda 2 எடுக்கலாம். அப்போது ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா அது இங்கே lambda 2 தான் வரும். 6000 வரும். 6000 Armstrong divided by இங்கே 3000 Armstrong. Or I will write this equation first. First equation எழுதுறேன். So lambda 2 divided by lambda 1. இப்படி எழுதலாம்ல. ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். இப்போ இப்படி எழுதலாம். ஸோ that is equal to 6000 divided by 3000. So இது கட் ஆகும்போது 1 by 2 by என்ன 2 by 3 2 by 1 வருது. 2 by 1 வருது. 2 by 1 வருது. கிளியர்ல? 2 by 1 வருது. 2 by 1னா கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்?
2 by 1. 2 by 1 வரும்போது correct answer என்ன? Yes, you are right. Nia. Yes. Option C is the correct answer. You are right. Okay. Then I will give you one more question. The question is here. The energies E1 and E2 of two radiation are 25 eV, okay, eV and 50 eV respectively. The radiation between their wavelength, that is lambda 1 and lambda 2 will be, okay. So energy தான் இருக்கு, same energy E1 and E2 என்ன 25 and 50 கொடுத்திருக்கு. So we can write same தான் என்ன நமக்கு தெரியும், inversely proportional தான் E1 E2 equal to lambda 2 divided by lambda 1. Okay, lambda 2 divided by lambda 1 போடலாம். E1 E2 கொடுத்திருக்கு. E1 E2 என்ன 25 and 50. 25 and 50 இருக்கு. And this is equal to lambda 2 divided by lambda 1. So இதில் இருந்து ஈஸியா lambda 1 தான் கொடுத்திருக்குல்ல. So lambda 1 ஓட வேல்யூ calculate பண்ணலாம்ல. So what is lambda 1? So lambda 1 is equal to this is actually 1 by 2 வரும். So lambda 1 is equal to 2 lambda 2 வரும். This is the correct answer. So correct answer is option. Very good. Option 2 is the correct answer. Okay. Yes. Then we can move to next concept, that is photoelectric effect. என்னடா photoelectric effect na? So photoelectric effect. Suppose photoelectric effect na என்னடா? Photoelectric effect. Okay. Just assume பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு மெட்டல் இருக்கு, ஓகே, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல என்ன இருக்கு? எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை எனக்கு இஜெக்ட் பண்ணணும், அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து இஜெக்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு ஹை இன்டென்சிட்டி லைட், ஓகே, ஓகே, ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரு வேவ் இதில் வந்து ஹிட் பண்ணால் இது இங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடும். ஓகே, இது இங்கே இருந்து இஜெக்ட் ஆகிடும். ஓகே, அதுதான் என்ன? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது, அதில் என்ன ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, சப்போஸ் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இதில் இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸை எனக்கு என்ன இஜெக்ட் பண்ணணும். ஓகே, இங்கேருந்து இஜெக்ட் பண்ணணும். அப்போ எப்படி இஜெக்ட் பண்ண முடியும்? ஸோ சிம்பிளாக இஜெக்ட் பண்ணணும்னா ஹை இன்டென்சிட்டி பீம் லைட், ஓகே, ஹை இன்டென்சிட்டி வேவை என்ன இங்கே கொலைட் பண்ணால் இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இஜெக்ட் ஆகும். ஓகே, so we can explain. Okay, I will explain all the points. So inge enna very interesting experiment in, okay, where ejected when certain metal, okay, ஒரு certain metal la irundhe electrons eject பண்றதுக்காக பண்ண experiment தான் இது. where exposed a beam of light, okay, ஒரு beam of light வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே ஹிட் பண்ணால் போதும். ஓகே, பீம் ஆஃப் லைட் வந்து ஹிட் பண்ணால் அங்கே இருந்து எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகிடும். ஓகே, அங்கே இருக்கிற எலக்ட்ரான் என்ன இஜெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் ஃபினாமினன் இஸ் கோல்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த ஃபினாமினனை தான் என்ன எப்படி கூப்பிடும்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு கூப்பிடும். ஓகே, ஸோ ஒரு மெட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், மெட்டலில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ஒரு ஹை பீம் ஆஃப் லைட் வச்சு என்ன ஹிட் பண்ண போகிறேன். அப்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன இன்ஜெக்ட் ஆகும். இந்த ஃபினோமினா தான் என்ன ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, இந்த ஃபினோமினா தான் என்னடா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கிளியர்? ஸோ பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ த எலக்ட்ரான்ஸ் ஆர் இஜெக்டட் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ்
as soon as the beam of light strike the surface. So என்ன இங்க இந்த metal surface மேல என்ன light வந்து strike ஆயிடுச்சு. ஓகே, இந்த metal surface மேல light வந்து strike ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட்ல என்ன எலக்ட்ரான் அங்க இருந்து eject ஆகும். டைம் lag இல்ல, ஸ்பாட்ல அந்த செகண்ட்ல. ஓகே, there is no time lag. ஓகே, so அங்க வந்து இந்த லைட் வந்து ஹிட் பண்ணும்போதே இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் eject ஆகும். ஓகே, so the electron are ejected from the metal surface as soon as beam of light strike the surface. There is no time lag between striking of light beam and ejection of electrons. So இங்க என்ன striking of light beam வந்து என்ன strike பண்றதுக்கு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் எலக்ட்ரான்ஸ் eject பண்ணும். அப்படி இல்லை, ஹிட் பண்ணிட்டேன். ஓகே, என்ன லைட் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அந்த செகண்ட்லேயே ஓகே சேம் சைமல்டேனியஸ்லி நடக்கும். அப்போ அந்த செகண்ட்லேயே இங்கிருந்து electrons eject ஆகும். ஓகே, சேம் டைம்லேயே electrons eject ஆகும். there is no time lag. ஓகே, the number of electrons ejected is proportional to the intensity or brightness of light. so இங்க ரொம்ப எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு அசியூம் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் லோ இன்டென்சிட்டி பீம் தான் கொடுத்துருக்கு. ஓகே, லோ இன்டென்சிட்டி பீம் தான் கொடுத்துருக்கு. அப்போ என்ன கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் தான் அங்கிருந்து என்ன இஜெக்ட் ஆகும். ஓகே, கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் தான் அங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் இஜெக்ட் ஆகும். பிகாஸ் என்னோட இன்டென்சிட்டி லைட் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, லைட் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ்க்கு இஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஹை இன்டென்சிட்டியில பீம், ஓகே ஹை இன்டென்சிட்டியில லைட், ஓகே லைட் கொடுத்தா அங்கிருந்து ரொம்ப எலக்ட்ரான்ஸ் eject ஆகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வில் eject. ஓகே, கிளியரா? the number of electron ejected is proportional to the intensity of brightness of light. okay, brightness increase ஆகும்போது number of electrons ஜாஸ்தியா அங்கிருந்து escape ஆகும். okay, escape ஆகும் in the sense அங்கிருந்து eject ஆகும். okay, next என்ன, for each metal there is a characteristics minimum frequency. so என்ன each metalக்கும் there is a minimum frequency வேணும். okay, for each metal there is a characteristics minimum frequency nu 0, also known as threshold frequency, below which photoelectric effect is not observed. okay, so என்ன நான் லைக் ரொம்ப கம்மி ஃப்ரீக்வன்சியில் லைட் சப்ளை பண்ணுறேன். ஓகே, ரொம்ப கம்மி ஃப்ரீக்வன்சியில் லைட் சப்ளை பண்ண போகிறேன். இங்கேருந்து எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகாது. அதுக்கு ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி வேணும். அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியில் மட்டும் கொடுத்தா மட்டும்தான் என்ன இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகும். ஓகே, மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஓகே, மினிமம் ஃப்ரீக்வன்சி, தட் மினிமம் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் threshold frequency. okay, and the threshold frequency na enna minimum frequency required to eject electrons. okay, minimum frequency required to eject electron, that is threshold frequency. so suppose I am giving frequency light, okay, x frequency light below the threshold frequency. okay, if I am giving below the threshold frequency na enna agum, அங்க எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகாது. ஓகே, அங்க என்ன எலக்ட்ரான் இஜெக்ட் ஆகாது. பிலோ விச் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நாட் அப்சர்வ். ஸோ என்ன பிலோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சில என்ன லைட் அப்ளை பண்ணா அங்க என்ன அப்சர்வ் ஆகாது, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்சர்வ் ஆகாது. ஓகே, உங்களுக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்க முடியாது. கிளியரா? okay, so at a frequency nu, okay, threshold frequency na enna adu, that is nu 0. so frequency that is nu greater than nu 0. okay, nu greater than nu 0, the ejected electron come out certain kinetic energy. so inge irukra electrons, okay, so inge irukra electron, okay, suppose idu metal surface nu nenichukonga. so inge irundhu enna eject ஆகுற electron, okay, இங்க இருந்து eject ஆகல,
ஸோ இங்கிருந்து என்ன eject ஆகும்? எலக்ட்ரான் eject ஆகும்ல. ஸோ இங்கிருந்து eject ஆகுறதுக்கு எலக்ட்ரானுக்கு என்ன தேவை? ஒரு மினிமம் கைனட்டிக் எனர்ஜி. பிகாஸ் அதுக்கு மூவ் ஆகணும்ல, அது மூவ் ஆகுதுல்ல. ஸோ அப்போ என்ன தேவை? ஒரு மினிமம் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ரிக்வயர்டு. ஓகே, ஒரு மினிமம் கைனட்டிக், ஒரு சர்டன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ரிக்வயர்டு. ஓகே, பர்டிகுலர் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ரிக்வயர்டு. So the kinetic energy of these electron increases with increase in frequency. So நான் high frequency ல light போட்டிருக்கு. Okay, high frequency ல இதனோட light. Okay, high frequency ல light வந்து intense like என்ன hit பண்ண போறேன். ஓகே, ஹை ஃப்ரீக்வன்சியில் லைட் வந்து ஹிட் பண்ண போகிறேன். அப்போ என்ன, இங்கே இருக்கிற எலக்ட்ரான்ஸ், என்ன, இங்கே இருக்கிற எலக்ட்ரான் ஹை கைனட்டிக் எனர்ஜியில் மூவ் ஆகும். ஓகே, இன்டென்சிட்டி, லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜியும் என்ன, இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் எலக்ட்ரான் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். Okay, if I increase the intensity of light or the intensity of light is increased means the kinetic energy of escaping or ejecting electron is also increases. அங்கிருந்து eject ஆகிற electronோட kinetic energyயும் increase ஆகும். clear-ஆ? clear? இது வரைக்கும் clear இல்லடா? increases the frequency of light used. Okay, clear? Okay, so then இது வரைக்கும் clear-னு நினைக்கிறேன். then we can move to line spectrum, hydrogen spectrum. okay, இது வரைக்கும் clear-ஆ? ஏதாச்சும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ஒரு நியூ டாபிக் தான். ஓகே, டவுட் இல்லைல்ல? இது வரைக்கும் கிளியர் இல்லை? ஸோ தென் ஐ வில் கிவ் யூ ஏ 10 minutes break. Okay, 10 minutes break I will give you. So yes, so just ஒரு 10 minutes break எடுத்துக்கோங்க. Okay, ஏதாச்சும் டவுட்? கிளியர்?
hello. Okay. Hello. முடிஞ்சாச்சு 10 minutes முடிஞ்சாச்சு. ஓகே, நான் ஒரு காஃபி குடிச்சு வந்தது. ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ எஸ், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் லைக் இதெல்லாமே சொல்லிடுச்சு. ஸோ ஒன் மோர் என்ன ஒரு ஈக்குவேஷன் கூட லைக் பாக்கி இருக்கு. ஓகே ஓகே, ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது எனர்ஜி தானே. ஸோ அப்ளை பண்ணுற எனர்ஜி டோட்டல் எனர்ஜி. ஸோ அந்த டோட்டல் எனர்ஜி எப்படி கன்வெர்ட் ஆகுதுதா? ஸோ வி கேன் கன்சிடர் இ. ஓகே, ஓ இ. ஸோ இந்த இல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த எலக்ட்ரானை ஹிட் பண்ணுறதுக்கு தேவை. ஓகே, அந்த எலக்ட்ரானை ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. ஸோ தட் இஸ் ஐ எம் ரைட்டிங் இ நாட். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த எனர்ஜி என்ன? இங்கே அங்கே ஹிட் பண்ண அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகும்ல. ஸோ அந்த மூவ் ஆகுறதுக்கும் என்ன தேவை? கைனட்டிக்கல் எனர்ஜி தேவை. அப்போ இது என்ன? அது கைனட்டிக் எனர்ஜியா கேஇயா கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, கேஇயா கன்வெர்ட் ஆகிடும். கிளியரா? கேஇயா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது எப்படி எழுதலாம்? இல்லைன்னா இப்படி சிம்பிளாக எழுதலாம். ஏன்னா ஈனா என்ன, எனர்ஜினா என்ன? ஹெச் நியூ இல்லை. ஸோ ஐ எம் ரைட்டிங் ஹியர் ஹெச் நியூ. ஓகே, ஹியர் ஐ கேன் ரைட். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஃபஸ்ட்டு E is equal to என்ன? E நாட் ப்ளஸ் என்ன வரும்? E நாட் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி KE வரும். ஸோ KE. ஸோடா என்ன ஆகும்? வாட் இஸ் E நாட்? E நாட் மீன்ஸ் எலக்ட்ரான் ஹிட் பண்ணுறதுக்கு தேவையான என்ன எனர்ஜி. ஸோ ஐ எம் ரைட்டிங் ஹியர் ஈனா என்ன? ஹெச் நியூ. நமக்கு தெரியும் ஹெச் நியூ தான் இ. ஸோ இ நாட்னா என்ன? ஐ கேன் ரைட் ஹெச் நியூ நாட்னு எழுதலாம்ல. ஹெச் நியூ நாட் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜியோட இக்குவேஷன் என்னடா? கைனட்டிக் எனர்ஜியோட இக்குவேஷன் என்னடா? half mv square. I can write it as half mv square. Clear-ஆ? half mv square னு சிம்பிளா எழுதலாம்ல. So h nu is equal to E is equal to E naught plus kinetic energy. இப்படியும் எழுதலாம். என்ன? h nu is equal to h nu naught plus half mv square னு சிம்பிளா எழுதலாம். ஓகே, கிளியரா? கிளியரா? ஸோ இதுதான் என்ன? நம்மளோட த்ரெஷோல்ட் எனர்ஜி. என்ன? h nu இல்லைனா E நாட். அதுதான் என்ன? த்ரெஷோல்ட் எனர்ஜி. த்ரெஷோல்ட் எனர்ஜினா என்ன? இதில் இருக்கிற எலக்ட்ரானை எனக்கு ஹிட் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி, அது அங்கேருந்து மூவ் ஆகணும்னா ஒரு மினிமம் எனர்ஜி தேவை. ஸோ அதுதான் h nu நாட். ஓகே, கிளியர்? டவுட் இல்லைல்ல? கிளியர்? ஓகே, தென் we can move to next topic, that is hydrogen spectrum. ஓகே, ஏன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு? ஸ்பெக்ட்ரம் என்ன? ஸ்பெக்ட்ரம் நமக்கு தெரியும். ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஸ்பெக்ட்ரம்னா லைக் ஒரு ப்ராப்பராக நமக்கு பார்க்க முடியும்ல. லைக் இதுக்கப்புறம் அது ஒரு ப்ராப்பர் பேண்ட் வித்தில் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்டாக என்ன ஒரு ப்ராப்பர் ஒரு என்ன ஒரு யூ கேன் சி தட், மேபி யூ கான்ட் சி தட். என்ன வேவ் மாதிரி இருக்கலாம். ஓகே, கண்டினியூஸாக இருக்கலாம், டிஸ்கண்டினியூஸ் பேக்கெட் மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் லைன் ஸ்பெக்ட்ரத்துக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் நினச்சிக்கோங்க ஒரு ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, ஹைட்ரஜன் கேஸ் நான் ஒரு கண்டெய்னரில் எடுத்துட்டேன். ஸோ அந்த ஹைட்ரஜன் கேஸை நான் என்ன எனர்ஜி, ஓகே ஐம் கோயிங் டு அப்ளை எனர்ஜி. ஓகே, எந்த எனர்ஜி? ஹீட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனர்ஜி அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குங்க? நான் எனர்ஜி என் கண்டெய்னரில் ஒரு ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது, நான் எனர்ஜி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நமக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும்? ஹைட்ரஜனில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும்ல. ஓகே,
ஸோ இதுதான் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, ஓகே. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் ஓகே. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, சென்ட்ரல்ல என்ன இருக்கு? நியூக்ளியஸ். அதுதான் நியூக்ளியஸ் தான் சென்ட்ரல்ல இருக்கு. ஸோ ஹைட்ரஜன்ல 1 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, 1 எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்துல 1 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ நான் எனர்ஜி அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்? இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு 1000 rupees உங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன் நீங்க? லைக் மேபி நீங்க போய் வெளியே போய் பிஸா பர்கர் சாப்பிட்டு, இல்லைன்னா மூவி எல்லாம் போய், ஸோ மூவி எல்லாம் பார்த்து நல்ல ஜாலியாக இருப்பேன். சப்போஸ் நான் ஒரு 10,000 rupees கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவேன்? மேபி 10,000 rupees கிடைச்சதில் அப்படியே நெக்ஸ்ட் சிட்டியெல்லாம் போய் ஜஸ்ட் விசிட் பண்ணி வரலாம். ஸோ தஞ்சாவூர் போய் பெரிய கோவில் பார்த்து வரலான்னு நினைக்கும், இல்லைனா சென்னை போய் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கும், கோல்டன் பீச் எல்லாம் பார்த்து வரலான்னு நினைக்கும். ஸோ உங்களுக்கு 10,000 கிடைச்சா நீங்கள் என்ன கொஞ்சம் கூட ஓகே 10,000 கிடைச்சா பக்கத்தில் என்ன கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அண்ட் பர்கர் பிஸா எல்லாம் சாப்பிட்டு திருப்பி வீட்டில் போயிடும்ல. ஆனால் ஒரு 10,000 கிடைச்சா நீங்கள் சென்னை போயிடும், இல்லைன்னா தஞ்சாவூர் போயிடும், இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் போயிடும். ஓகே, ஸோ சப்போஸ் நான் ஒரு 1 lakh கொடுத்தா மேபி நீங்கள் லைக் அவுட் ஆஃப் இந்தியா போய் கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணி திருப்பி வரும்ல. ஸோ அது மாதிரி தான் இங்கேயும். நான் இங்கே எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடைக்குது. ஓகே, எலக்ட்ரானுக்கு என்ன எனர்ஜி கிடைக்குது? ஓகே, ஸோ ஆக்சுவலி ஐம் அப்ளைங் எனர்ஜி இல்லை. ஸோ அங்கே எனர்ஜி அப்ளை பண்ணும்போது என்ன எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடைக்கிது. அப்போ எலக்ட்ரான் என்ன அங்கேருந்து வெளியே போயிட்டேன். ஓகே, அந்த எனர்ஜி அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டேன். வெளியே இங்கே தான் போனது. ஓகே, இங்கே செகண்ட் ஷெல்லில் போயிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 1000 rupees கொடுத்த போது உங்களுக்கு கிடைச்ச போது நீங்கள் பக்கத்துல எல்லாம் போய் பர்கர் பிஸா எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்? வீட்டில் திருப்பி போகணும்ல, வீட்டில் போகாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ திருப்பி வீட்டில் போகணும். ஓகே, திருப்பி வீட்டில் வரணும். அப்போ நீங்கள் என்ன அந்த அந்த கையில் கிடச்ச காசெல்லாம் செலவு பண்ணிட்டல்ல, காசெல்லாம் திருப்பி செலவு பண்ணிட்டு தான் வீட்டில் வருது. இதுதான் உங்களோட எலக்ட்ரானோட வீடுன்னா என்ன? அதோட கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, எலக்ட்ரானோட வீடுன்னா என்ன? அதோட கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ அது எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு எங்கே போயிடுச்சு? பக்கத்தில் எல்லாம் போய் சுற்றி விளையாடி திருப்பி என்ன வீட்டில் வந்திருக்கு. ஓகே, திருப்பி எங்கே ரீச் ஆயிடுச்சு? ஹோம்லி ஃபீல் ரொம்ப வந்திருக்கு. என்ன கையில் கிடச்ச காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன். ஓகே, திருப்பி வீட்டில் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி தான் எலக்ட்ரானும். எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கிடைக்கும் போது எலக்ட்ரான் எங்கே போயிடும்? எஸ்கேப். ஓகே, வீட்டில் இருந்து எஸ்கேப். ஸோ எங்கே போகும்? ஏன்னா ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில். ஓகே, ஹையர் எனர்ஜி ஸ்டேட் இல்லைன்னா ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டலில் போய் கொஞ்சம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் என்ன திருப்பி வீட்டில் போகணும். ஓகே, திருப்பி வீட்டில் போகலன்னா அம்மா கிட்ட இருந்து அப்படி கிடைக்கும்ல. ஸோ திருப்பி வீட்டில் போகணும். தட் இஸ் வீட் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ திருப்பி என்ன கிரவுண்ட் ஸ்டேட்டில் வரணும். ஓகே, திருப்பி என்ன கிரவுண்ட் ஸ்டேட்டில் வரணும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் வரும்போது என்ன கிடைச்ச எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி அப்சார்ப் பண்ண எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு தான் என்ன கிரவுண்ட் ஸ்டேட்டில் வர முடியும். கிளியரா? ஸோ திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டில் வரும்போது என்ன எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகே, எனர்ஜி என்ன திருப்பி ரிலீஸ் பண்ணும். ஸோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போது ஓகே ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே ஷெல். ஓகே, திஸ் இஸ் N1 ஃபர்ஸ்ட் ஷெல், திஸ் இஸ் N2, n is equal to 2 and this is n is equal to 3, this is n is equal to 4, this is n is equal to 5, this is n is equal to 6 and
அப்புறம் என்ன n is equal to 8 n is equal to 9 அதுக்கெல்லாம் அப்புறம் என்ன வருது n is equal to infinity shell வருது ஓகே n is equal to infinity ஓகே infinity shell ல இருந்து வருது ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க என்ன நடக்குதுங்க ஸோ இங்க இருந்து இன்ஃபினிட்டியில இருந்து லைன் ஓகே இன்ஃபினிட்டியில இருந்து n is equal to 1ல வருது ஓகே இன்ஃபினிட்டி ஏன்னா எனர்ஜி கிடைச்சு எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு எங்க போயிட்டேன் இன்ஃபினிட்டி ஷெல்ல போயிட்டேன் ஓகே ஓகே ஸோ என்ன கிடைச்சு எனர்ஜி கிடைச்சு அது எங்க போயிட்டேன் இன்ஃபினிட்டி ஷெல்ல போயிட்டேன் இன்ஃபினிட்டி ஷெல்லில் இருந்து எங்க திருப்பி வந்துட்டேன் n1ல திருப்பி வந்துட்டேன் ஓகே எங்க திருப்பி வந்துட்டேன் n1ல திருப்பி வந்துட்டேன் சப்போஸ் அண்ட் n இருந்து திருப்பி n1ல வந்துட்டேன் n5ல இருந்து திருப்பி nல வந்துட்டேன் ஓகே n2ல இருந்து எங்க வந்துட்டேன் n2ல இருந்து திருப்பி எங்க வந்துட்டேன் n1ல வந்துட்டேன் ஸோ நீங்க n1ல ரீச் பண்ணா ஓகே நீங்க n1ல ரீச் பண்ணா எங்க இருந்து வருது டசன்ட் மேட்டர் பட் நீங்க எங்க ரீச் பண்ணது n1ல ரீச் பண்ணா சப்போஸ் நீங்க n1ல ரீச் பண்ணா அந்த சீரீஸ் தான் ஓகே இது டோட்டல் சீரீஸ் என்ன லைமன் சீரீஸ் பிகாஸ் அது எங்க ரீச் ஆயிருக்கு n1ல ரீச் ஆயிருக்கு எங்க இருந்து வந்தாலும் பரவாயில்ல சப்போஸ் இன்ஃபினிட்டியில இருந்து வரலாம் 9ல இருந்து வரலாம் 10ல இருந்து வரலாம் 20ல இருந்து வரலாம் எங்க இருந்து வேணாலும் எங்க இருந்தும் வரலாம் பட் எங்க ரீச் ஆகணும் n is equal to 1ல ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த சீரீஸ் தான் என்ன லைமன் சீரீஸ் கிளியரா okay next series ஏன் நான் இன்ஃபினிட்டியில இருந்து 2ல வர்றேன் ஓகே இன்ஃபினிட்டியில இருந்து 2ல வர்றேன் 9ல இருந்து 2ல வர்றேன் 9ல இருந்து இங்க 2ல வந்திருக்கு அண்ட் 4ல இருந்து 2ல வந்திருக்கு ஸோ எங்க இருந்து வேணாலும் 2ல ரீச் ஆயிடுச்சுன்னா ஓகே எங்க இருந்து வரலாம் இன்ஃபினிட்டியில இருந்து வரலாம் 6ல இருந்து வரலாம் 7ல இருந்து வரலாம் 4ல இருந்து வரலாம் 3ல இருந்து வரலாம் எங்க இருந்தாலும் 2 n is equal to 2ல ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த சீரீஸ் தான் பால்மர் சீரீஸ் ஓகே அந்த சீரீஸ் தான் என்ன பால்மர் சீரீஸ் கிளியரா பால்மர் சீரீஸ் எங்க இருந்து வேணாலும் வரலாம் அப் டு இன்ஃபினிட்டியில இருந்தும் வரலாம் பட் எங்க ரீச் ஆகணும் n is equal to 2ல ரீச் ஆயிடுச்சுன்னா that is பால்மர் சீரீஸ் clear then we can move to next series okay so next series என்ன okay so 3ல ரீச் ஆகணும் okay 3ல ரீச் ஆகணும் so இன்ஃபினிட்டியில இருந்து நான் வர போறேன் இன்ஃபினிட்டியில இருந்து வந்திருக்கு என்ன 6ல இருந்து வந்திருக்கு and என்ன 6ல இருந்து வந்திருக்கு 3ல இருந்தும் வந்திருக்கு so அப்படினா அதுதான் என்ன அப்படினா அந்த சீரிஸ் தான் அந்த சீரிஸோட பேர் என்ன பாஸ்டன் சீரிஸ் ஓகே என்ன பாஸ்டன் சீரிஸ் ஓகே பாஸ்டன் சீரிஸ் விசிபிளா இல்ல பாஸ்டன் சீரிஸ் பாஸ்டன் சீரிஸ் ஓகே பாஸ்டன் சீரிஸ் ஸோ நான் நெக்ஸ்ட் எங்கே போகிறேன் n is equal to 4 இன்ஃபினிட்டியில இருந்து திருப்பி என்ன n is equal to 4ல வர போகிறேன் ஓகே n is equal to 4ல எங்கேருந்து வர போகிறேன் இன்ஃபினிட்டியில இருந்து n is equal to 4ல வர போகிறேன் 5ல இருந்து வர போகிறேன் ஓகே ஸோ எங்கேருந்து
திருப்பி எங்க வந்தாலும் 4ல வந்தாலும் அதுதான் என்ன சீரீஸ், அதுதான் என்ன சீரீஸ், அதுதான் bracket series. அதுதான் என்ன சீரீஸ், bracket series, bracket series. Okay, clear ஆ, bracket series. And next series தான், next series என்ன series, நான் n is equal to infinity-ல இருந்து n is equal to 5ல வரப்போற, n is equal to 6ல இருந்து 5ல ரீச் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி சீரீஸ் தான் என்ன, ஃபண்ட் சீரீஸ். ஓகே, ஃபண்ட் சீரீஸ், ஃபண்ட் சீரீஸ். ஓகே, கிளியரா? ஸோ n is equal to infinity-ல இருந்து எங்கிருந்து n1ல வந்தாலும், ஓகே, எந்த லைக் ஆர்பிட்டல்ல இருந்து மேபி இன்ஃபினிட்டில இருந்து வரலாம், 10ல இருந்து வரலாம், 20ல இருந்து வரலாம், 3ல இருந்து வரலாம், 2ல இருந்து வரலாம். எங்க ரீச் ஆகணும், n is equal to 1ல ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த சீரீஸ் எல்லாமே என்ன, லைமன் சீரீஸ்னு சொல்ல முடியும். ஓகே, அந்த சீரீஸ் எல்லாமே லைமன் சீரீஸ்னு சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறம் n is equal to 2ல ரீச் ஆயிடுச்சுன்னா, n is equal to 2ல ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த சீரீஸ் தான் என்ன, பால்மர் சீரீஸ். அந்த சீரீஸ் தான் என்ன, பால்மர் சீரீஸ். அண்ட் n is equal to 2ல ரீச் ஆயிடுச்சுன்னா பாஸ்டன், n is equal to 4ல ரீச் ஆயிடுச்சுன்னா பிராக்கெட், n is equal to 6ல ரீச் ஆயிடுச்சுன்னா என்ன, ஃபண்ட். n is equal to 6 இல்ல, n is equal to 5ல ரீச் ஆயிடுச்சுன்னா ஃபண்ட். ஓகே, 1 to 5 வரைக்கும் இருக்கு. கிளியர்? கிளியரா? கிளியரா? ஓகே, சோடா இங்க லைமன் சீரீஸ் லைக் சேம் கலரா இருக்கு, பாஸ்டன் சேம் கலர், பிராக்கெட் சேம் கலர், ஃபன் சேம் கலர். ஆனா பால்மருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, பால்மர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கிளியர் மேம்? ஓகே, பால்மர் எதனால கலர்ஃபுல்லா இருக்கு, பால்மர் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஒயிட் இருக்கு, ரோஸ் இருக்கு, ரெட் இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? பால்மர் கலர்ஃபுல்லா, பால்மர் சீரீஸ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. why பால்மர் சீரீஸ் இஸ் கலர்ஃபுல்? why பால்மர் சீரீஸ் இஸ் கலர்ஃபுல் டா? that is my question. புரிஞ்சாச்சா? why பால்மர் சீரீஸ் இஸ் very colorful? yes Riya, Inia, yes, very good Inia. it is, you can see Balmer series. where you can see Balmer series? visible region la பார்க்க முடியும். ஓகே, visible region la பார்க்க முடியும். ஓகே, ரெட் இருக்கு, இதுதான் என்ன, லைமன் சீரீஸ். லைமன் சீரீஸ் என்ன எப்படி இருக்கு, லைமன் சீரீஸ் அல்ட்ரா வயலட்ல இருந்து, பிகாஸ் அது இன்ஃபினிட்டில எல்லாம் இருந்து வருதுல்ல. ஸோ அண்ட் n is equal to 1 தான். ஓகே, n is equal to 1 தான். n is equal to 1னா அதுக்கு ரொம்ப எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு தான் n is equal to 1ல வரணும். பாருங்க, n is equal to 1 கீழே தான் இருக்கு. ஓகே, ரொம்ப எனர்ஜி ரிலீஸ் பண்ணி வரணும். அப்ப இது எங்க இருக்கு, இது அல்ட்ரா வயலட் ரீஜியன்ல தான் இருக்கு. ஓகே, அல்ட்ரா வயலட் ரீஜியன்ல தான் இருக்கு. ஸோ n is equal to 2 ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, ரெட் இருக்கு, கிரீன் இருக்கு, ப்ளூ இருக்கு, வயலட் இருக்கு. வை? பிகாஸ் அது என்ன, அது விசிபிள் ரீஜியன்ல தான் இருக்கு. ஓகே, விசிபிள் ரீஜியன்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்டன் இருக்கு, பிராக்கெட் இருக்கு, ஃபண்ட் இருக்கு. பாஸ்டன், பிராக்கெட், ஃபண்ட் எங்க இருக்கு, எங்க இருக்கு, எந்த ரீஜியன்ல பாஸ்டன், பிராக்கெட், ஃபண்ட் இருக்கு? தட் இஸ் ஐஆர் ரீஜியன். தட் மீன்ஸ் இன்ஃப்ராரெட் ரீஜியன்ல தான் பாஸ்டன், பிராக்கெட், ஃபண்ட் இருக்கு. கிளியராடா? கிளியரா? ஸோ லைமன் சீரீஸ் n is equal to 1 2 3. n எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான். ஓகே, உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் n1 n2 இருக்கு. n1னா ஸோ இங்க பாருங்க, இதோட n1 என்ன, this is n1. n1 is equal to 1. பட் n2னா அது எங்க இருந்து வருது? ஸோ இது 2ல இருந்து வருது, இது 5ல இருந்து வருது, இது 6ல இருந்து வருது, இது இன்ஃபினிட்டில இருந்து வருது. ஸோ n1 is constant. okay. Oh, Hepsi, you changed your name. Hepsi தெரியும். So எப்படி? Okay, attendance. So mark your attendance. Okay. So என்ன, n எங்க இருந்து வருது? n that is n1
this is n1 and n2 confusion ஆக வேண்டாம். n1 னா எங்க ரீச் ஆகுது அதுதான் n1. ஓகே, எங்க ரீச் ஆகுது அதுதான் n1. n2 னா எங்க இருந்து வருது, அந்த ரே எங்க இருந்து வருது அதுதான் என்ன n2. ஓகே, கிளியராடா? ஸோ n1 எப்பவுமே என்ன கான்ஸ்டண்டா இருக்கும், கான்ஸ்டன்ட். ஓகே, n1 னா 1. n1 எப்போ 1 னா அது என்ன லைமன் சீரீஸ். ஓகே, n1 2 னா அது என்ன பால்மர் சீரீஸ். n1 3 னா அது பாஸ்டன் சீரீஸ். n1 4 னா அது பிராக்கெட் சீரீஸ். n1 5 னா அது ஃபண்ட் சீரீஸ். ஓகே, அண்ட் இதோட ரீஜியன் லைமன் யூவில தான் இருக்கும். பால்மர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பால்மர் எங்க இருக்கும் விசிபிள் ரீஜியன்ல இருக்கும். பாஸ்டன் பிராக்கெட் ஃப்ரண்ட் ஐஆர். ஓகே, கிளியர்? கிளியர் தானே? இது கிளியர்? So we can write a conclusion. Okay, so we can write a conclusion. n1 எப்பவுமே எப்படி இருக்கும் conclusion? I am writing conclusion here. conclusion எப்படி இருக்கும்டா n1 னா என்ன n1 is a constant. Okay, I am writing here n1 that is a constant. n2 னா எப்படி இருக்கும் n2 னா எப்படி இருக்கும் n2 is greater than n1. n2 is greater than n1. So n1 விட greater-ஆ இருக்கும் n2. Okay, n1 is greater than n2. So n2 என்ன up to n2 up to infinity-ஆ இருக்கலாம். Okay, n2 என்ன up to infinity-ஆ இருக்கலாம். Okay, so n1 n2 என்ன up to infinity-ஆ இருக்கலாம். And energy, okay, suppose energy n2 ஓட எனர்ஜி அசியூம் பண்ணிக்கோங்க. n2 is coming from infinity. Okay, n2 என்ன இன்ஃபினிட்டில இருந்து வர போறேன். ஓகே, அப்ப என்ன எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும் பிகாஸ் n2ல தான். ஓகே, n2ல தான் எலக்ட்ரான் இருக்கு. தட் மீன்ஸ் இன்ஃபினிட்டில தான் n2 மீன்ஸ் n2 இப்போ இன்ஃபினிட்டி தான். ஸோ இன்ஃபினிட்டில தான் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ எலக்ட்ரான் இன்ஃபினிட்டில இருந்து எங்க வரணும் n1. சப்போஸ் n1ல வரணும். ஓகே, n1 is equal to 1 நினச்சிக்கோங்க. 1ல வரணும். ஸோ என்ன ரொம்ப எனர்ஜி எமிட் பண்ணணும். ஓகே, எனர்ஜி என்ன ரொம்ப எனர்ஜி எமிட் பண்ணணும். ஓகே, எமிட் பண்ணணும் பிகாஸ் இன்ஃபினிட்டில இருந்து என்ன n1 is equal to 1ல வர போகிறேன். ஓகே, ஸோ என்ன ரொம்ப எனர்ஜி என்ன ரிலீஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ எனர்ஜி அப்போ எப்படி இருக்கும் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, எனர்ஜி எப்படி இருக்கும் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் எனர்ஜி அப்போ எப்படி வேவ் லெங்த் இருக்கும் மேக்ஸிமம் எனர்ஜினா மினிமம் வேவ் லெங்த். ஓகே, மேக்ஸிமம் எனர்ஜினா எப்படி மினிமம் வேவ் லெங்த். ஓகே, மேக்ஸிமம் எனர்ஜி மினிமம் வேவ் லெங்த். புரிஞ்சாச்சா? ஸோ சப்போஸ் இன்ஃபினிட்டில இருந்து எலக்ட்ரான் கீழே வரணும்னா எப்படி என்ன ரொம்ப எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். ஓகே, மேக்ஸிமம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். மேக்ஸிமம் எனர்ஜினா மினிமம் வேவ் லெங்த். ஓகே, கிளியரா? மேக்ஸிமம் எனர்ஜினா என்ன மினிமம் வேவ் லெங்த். கிளியரா? ஓகே, தென் நமக்கு ஒரு இக்குவேஷன் இருக்கு. தட் இஸ் lambda dash is equal to RH. Okay, RH na enna Rydberg constant into z square. Z square na inga actually hydrogen da edukudilla. So z square 1 na consider pannalam. So into 1 by n2 square. Okay, 1 by n1 square minus 1 by n2 square. Okay, so inga enna இது இப்படி கன்சிடர் பண்ணலாம். this is equal to 1. இது 1 தான். ஓகே, z is equal to 1 because ஹைட்ரஜனோட அட்டோமிக் நம்பர் என்னடா 1 தான்.
So 1 consider பண்ணலாம். So I am writing here. I can write it as nu dash na enna? That is frequency, inversely proportional to frequency. So I will write 1 by lambda is equal to RH. I can write it as 1. RH into 1 na adu RH ஆயிடும். So அப்படியே எழுதலாம். 1 by n square minus 1 by n2 square. Okay, clear ah? So in the equation actually என்ன ரொம்ப important. Okay, இதுவும் important. Okay, clear ah இதுவரை? Conclusion clear இல்ல? So என்ன n1 எப்பவுமே என்ன கான்ஸ்டண்டா இருக்கும். n2 னா என்ன? It is greater than n1. n1 விட அது greater-ஆ இருக்கும். And என்ன n2 ஓட maximum என்ன? Infinity. Okay, up to infinity-ல இருந்து எலக்ட்ரானுக்கு திருப்பி வர முடியும். Okay, suppose n2 is equal to infinity ஆயிடுச்சுன்னா, okay, n2 infinity-ல இருந்து தான் எலக்ட்ரான் வருது. So எலக்ட்ரான் infinity-ல இருந்து வரணும்னா அது என்ன? அவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். அப்போ எனர்ஜி எப்படி? மேக்ஸிமம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும். அப்போ வேவ் லெங்த் என்ன? மினிமம் வேவ் லெங்த். ஓகே, கிளியர்? Then I will give you a question. Question is here. Neet 2019. Okay, 2019 oda question da. Which of the following series of transition in the spectrum? Okay, this is spectrum. Spectrum of hydrogen atom falls in visible region. Option A bracket series, option B Lyman series, option C Balmer series, option D Bastian series. So tell me what is the correct answer? Hep C, Inea, Balmer series. Yes, very good. Yes, you are right. Balmer series. Yes, Balmer series is the correct answer. Okay. Then we can move to, I will give you one more question. Okay. So the question is here. The wave number first line in Balmer series of hydrogen spectrum is? R means here, this is option A. This is option B. Option C, option D. So R means here it is Rydberg constant. Okay, you can write the answer. We know the equation. This is equal to hydrogen spectrum. You can take it as 1. So RH, here we can write R. R means Rydberg constant. 1 by n1 square minus 1 by n2 square. That means you can write it as like n1 and n2 is given. Yes. First line in Balmer series. Okay da. So இங்க என்ன கொடுத்திருக்கு? The wave number first line in Balmer series. Balmer seriesல இருந்து தான் வருது. Okay, wave number first line is Balmer series of hydrogen spectrum. So இங்க என்ன நடக்குது? Balmer seriesல இருந்து தான் வருது. Okay, Balmer series. அப்போ Balmer என்ன? Lyman Balmer second series தான் n1. Okay, n1 னா என்ன? Second series தான் n1. அப்போ I am taking 2 square minus and third series. இங்க என்ன? n1 n2 mention பண்ணல. Next series. Okay, the wave number first line in Balmer series. First line na எப்படி? Balmer series na என்னடா? I will show you here. இதுதான் நம்மளோட Balmer series. ஓகேடா? இதுதான் n is equal to 2 தான் நம்மளோட Balmer series. So Balmer seriesக்கு மேல next seriesல இருந்து தான் வருது. Balmer seriesக்கு next seriesனா என்ன? n is equal to 3. That means here n2 is equal to 3. Clear? n2 is equal to 3. Here you can write n2 is equal to 3. So minus 1 by 3 square.
So I am writing r into 1 by 4 minus 1 by 9, and this is equal to 9 minus 4 r. 9 minus 4 divided by 9 into 9 into 4 36. Yes, 36 தான் 36. So 9 minus 4 na எவ்வளோ வரும் 5 by 36 r வருது 5 by, yeah, correct answer is 5 by 36 r. Okay, so correct option என்ன, correct answer என்ன, correct answer is option A. option C ஆ, அது எப்படி option C வரும், option A தானே correct. பாரு 3 by r into 5 by 36, இது தானே correct answer, இது தானே correct answer. clear ஆயிடுச்சாடா? okay, first excited state na electron excite ஆகும்ல first state ல, அங்க இருந்து again excite ஆயா அது second state ஆ மாறிடும். okay, first state and second state. okay, then we are moving to our next topic, Bohr model da. okay, Bohr model. so nama என்ன like Bohr model already Thompson model படிச்சிட்டேன், Rutherford model படிச்சிட்டேன், Bohr model start பண்ணியிருக்கு. so Bohr model என்ன, Bohr modelனா so இங்க ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் படிச்சிட்டேன்ல, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் படிச்சிட்டேன். so Bohr modelனா அதோட first like so இதோட postulates தான் இங்க கொடுத்திருக்கு. so Bohr modelோட postulates. so first postulates என்ன, last question answer last question answer I will give you. this is the answer, 5 by 36 r. explain பண்ணனுமா, again explain பண்ணனுமா? Hepsi again explain பண்ணனுமா? இல்லடா, ஆக்சிடேஷன் நம்பருக்கு சேஞ்ச் வராது. ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன வரும், ஆக்சிடேஷன் இஸ் லூசிங் ஆஃப் எலக்ட்ரான் தானே. ஓகே சச்சு, ஆக்சிடேஷன் தான், ஆக்சிடேஷன் இஸ் லூசிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இங்க எலக்ட்ரான் லூஸ் ஆகல. ஓகே, எலக்ட்ரான் லூஸ் ஆகல, என்ன நடக்குது, எலக்ட்ரான் லூஸ் ஆகாம லைக் ஒரு எலக்ட்ரானோட ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருந்து செகண்ட் ஷெல், சேம் எலக்ட்ரான், ஓகே சேம் ஆட்டம், சேம் ஆட்டத்தோட ஃபர்ஸ்ட் ஷெல்லில் இருந்து செகண்ட் ஷெல்லில் ஜம்ப் பண்ற, செகண்ட் ஷெல்லில் இருந்து மேபி தேர்ட் ஷெல்லில் ஜம்ப் பண்ற, அவ்வளோதான். எலக்ட்ரான் டொனேட் பண்ணல. ஓகே, அந்த ஆட்டத்துக்கு வெளியே போகல, ஆட்டத்துல இருக்கு பட் டிஃப்ரெண்ட் ஷெல்லில். கிளியரா மேம்? I told last question answer option C. No da, it is like A only. C is 9 by 400 layer. No, it is A only da. It's 5 by 36. Here you can see 5 by 36, R into 5 by 36. So you will get answer A. Option A is the correct answer. Okay, clear ah? Hepsi clear ah? Clear ah? எதனால 5 by 36 R வருதுன்னு clear ah Hepsi? An answer for the second question. Second question, which question da? I'm not getting your point. Second question. Okay, so we are moving to Bohr model. Clear ma'am? Okay da. Sachu clear. Okay. So yes, I'm moving to Bohr model. So Bohr model we can directly move to postulates. Okay. என்ன Bohr சொல்லி இருக்குன்னு பார்க்கலாம். So the electron in the hydrogen atom can move around the nucleus. So நமக்கு தெரியும் என்ன தெரியும் okay. So இது நியூக்ளியஸ். ஓகே, இது நம்மளோட நியூக்ளியஸ்.
Okay, the electrons in the hydrogen atom can move around the nucleus in the circular path. So hydrogen case சொல்லும்போது இது hydrogen case சொல்லும்போது இவ்ளோ வேண்டாம். Okay, so nucleus இருக்கு. So the electron in the hydrogen atom, okay, electron in the hydrogen atom okay, so electron in the hydrogen atom can move around the nucleus in a circular path for a fixed radius and energy. So என்ன நடக்குது? நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்க்கு என்ன revolve பண்ணுற, யாரு revolve பண்ணுற? electrons are revolving around the nucleus in a fixed energy. Okay, so electrons என்ன revolve பண்ணுற in a fixed energy. Okay, so இதுக்கு இங்க இருந்து நெக்ஸ்ட் ஷெல்லில் ஜம்ப் பண்ணணும்னா, ஓகே, நெக்ஸ்ட் ஷெல்லில், ஓகே, நெக்ஸ்ட் ஷெல்லில் இந்த எலக்ட்ரானுக்கு ஜம்ப் பண்ணணும்னா எலக்ட்ரான் அப்சார்ப் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இங்க இருக்கிற எலக்ட்ரானுக்கு இங்க போகணும்னா எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணணும். ஓகே, நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஷெல்லுக்கு எனர்ஜி கம்மி. ஓகே, எனர்ஜி கம்மி தான். ஓகே, ஸோ these paths are called orbit. Okay, so electron revolving path is called enna? Electron revolving path is called orbit. Shell energy level எது வேணாலும் கூப்பிடலாம். Okay, these orbits are arranged concentrically around the nucleus. So இது என்ன ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி இருக்கு. ஓகே, so இதோட ரேடியஸ், ஓகே, so இதோட ரேடியஸ் நியூக்ளியஸ் டு என்ன, இந்த ரேடியஸ் ஒரு ஃபிக்ஸ்ட் ரேடியஸா இருக்கும். நியூக்ளியஸ் டு ஃபர்ஸ்ட் ஷெல் டிஸ்டன்ஸ் ஒரு ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். நியூக்ளியஸ் டு செகண்ட் ஷெல் டிஸ்டன்ஸ் அது ஒரு ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும். கிளியரா? No, oxidation will not increase. ஓகே, ஸோ என்ன இங்க என்ன ஒரு ஃபிக்ஸ்டு ரேடியஸும் ஃபிக்ஸ்டு எனர்ஜியும் இருக்கும். ஓகே, பர்டிகுலர் ஷெல்லுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரேடியஸ் இருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு எனர்ஜி இருக்கும். ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க இங்க என்ன இருக்கு? இது நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ், திஸ் இஸ் n is equal to 1. This is nucleus, this is n is equal to 1, this is n is equal to 2. Okay, n is equal to 1 ல revolve ஆகிற எலக்ட்ரானுக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும். ஓகே, அந்த ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாது, அந்த எனர்ஜி டிக்ரீஸ் ஆகாது, சிமிலர் சேம் எனர்ஜியா இருக்கும், ரிமைன் கான்ஸ்டண்டா இருக்கும். ஓகே, n2ல சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் இருந்தா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி சேமா இருக்கும், கான்ஸ்டண்டா இருக்கும். ஓகே, ஸோ வேரி ஆகாது. டிஸ்டன்ஸும் அது மாதிரி இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் சேம் கான்ஸ்டண்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எப்பவுமே இங்க பார்த்தாலும் எப்பவுமே கான்ஸ்டண்டா இருக்கும். கிளியர்? The energy of an electron in an orbit does not change with time. என்ன, electron revolve ஆகுது. ஓகே, எனர்ஜி கம்மி ஆகாது, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாது. சப்போஸ் n is equal to 1. ஓகே, n is equal to 1 ஷெல் இருக்கு, n is equal to 1, n is equal to 2. This is nucleus. ஓகே, n is equal to 1ல எப்பவுமே சேம் எனர்ஜியா இருக்கும், n is equal to 2ல எப்பவுமே சேம் எனர்ஜியா இருக்கும். அந்த சேம் எனர்ஜி என்ன டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, ஸோ n1னா n is equal to 1னா அந்த எனர்ஜி எப்பவுமே சேம். ஓகே, எனர்ஜி எப்பவுமே சேம் தான் இருக்கும். கிளியரா? எனர்ஜி வேரி ஆகாது. கிளியரா? எனர்ஜி வேரி ஆகாது. ஸோ however the electron will move from lower stationary state to higher stationary state. electron என்ன
lower stationary state இருந்து higher stationary state. So இந்த orbit is also called stationary states. Okay, orbit ன்னு கூப்பிட்டுலாம் energy level, stationary states, shells எது வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. பட் என்ன அது புரிஞ்சா போதும். ஓகே, அது என்னன்னு கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சா போதும், பாக்கி எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன, ஸோ electron will move always from lower energy to higher energy state. Okay, so higher stationary state when required amount of energy. அதுக்கு என்ன, so நான் என்ன n1 ல தான் இருக்கு, எனக்கு அங்க போணும்னா n2 ல போணும்னா என்ன, நான் lower energy state n1 ல தான் இருக்கு, n is equal to 1 ல தான் இருக்கு, எனக்கு n2 போணும். அப்ப எனக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. எனக்கு எனர்ஜி கிடைச்சா எனக்கு எங்க போலாம், n2 ல போலாம். சப்போஸ் நான் n2 ல தான் இருக்கு, எனக்கு n1 தான் போகணும், அப்போ நான் என்ன பண்ணணும், அங்கே கம்மி எனர்ஜி போதும், அப்போ நான் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி n1 ல போக முடியும். கிளியர், அதுதான் சொல்லியிருக்கு. ஸோ electron move from lower energy state, that means stationary state, to higher stationary state when required amount of energy is absorbed by the electron. Okay, என்ன electronக்கு absorb பண்ணணும் energy, or energy is emitted when electron move from higher energy state ல இருந்து கீழே lower energy state ல வரணும்னா என்ன, electron emit பண்ணிட்டு தான் வரணும். கிளியராடா, கிளியரா, இது வரைக்கும் கிளியரா, clear? Then we can move to next point. Okay, the frequency of radiation absorbed or emit transition occur between two energy state. Two energy state ல இருக்கிற n1 and n2 ல இருக்கிற ஒரு change இருக்கும்ல, this is n1, this is n2, இங்க energy E and E2, so E1 and E2. so இந்த energy difference என்ன, இங்க energy difference என்ன, delta E is equal to final minus initial. I can write it as E2 minus E1. E2 minus E1. Okay, so அதுதான் energy change. Okay, so அது expression n is equal to delta E by H. E na என்ன, delta E na n2 minus n1. Okay, higher energy state ல இருக்கிற energy minus lower energy state ல இருக்கிற energy, அதுதான் E2 minus E1. where E1 and E2 energies of lower and higher energy states. Okay, next என்ன, angular momentum. angular momentum calculate பண்றதுக்கு, because electrons are revolving ல, so அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், obviously angular momentum இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்குல்ல, so electron எப்பவுமே மூவ் ஆயிட்டே இருக்கு means அங்க என்ன இருக்கும், angular momentum இருக்கும். Okay, so angular momentum calculate பண்றதுக்கான equation தான் இது. so இந்த equation is important. Okay, okay, so this equation is important. MEVR, MEVR means angular momentum. Okay, so ME means mass of electron, V means velocity, R means radius. Okay, that is equal to N into H by 2 pi. N means 1, 2, 3. எந்த ஷெல்லில் இருக்கோ அந்த ஷெல்லு தான் என்ன. Okay, அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. Okay, so here I can say that here angular momentum is integral multiple of h by 2 pi. h by 2 pi angular momentum na enna, MEVR. Okay, this is angular momentum. Okay, angular momentum is integral multiple of h by 2 pi. enna integral multiple meaning? so inge enna irukku actually n இருக்குல்ல, so what is n, integral multiple ஆகும்போது n is equal to 1, 2, 3 etc. okay, so அதுதான் integral multiple of h by 2 pi னு சொல்றேன். clear-ஆ? so yes, then application of Bohr's model. Bohr's model ஓட applicationல
இந்த 3 பாயிண்ட் எஸ்பெஷலி ரேடியஸ் அண்ட் எனர்ஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரேடியஸ் அண்ட் எனர்ஜி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரேடியஸ்க்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, எனர்ஜிக்கும் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரேடியஸோட ஈக்குவேஷன் தான் என்னடா? ஸோ R is equal to 52.9 into n square by z. Okay, n square by z. So radius கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலி எனர்ஜி வரும்போது z ஸ்கொயர் பை n ஸ்கொயர் வருது. ஓகே, ஸோ இது கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, எங்கே n வரணும், எங்கே z வரணும், எனக்கு ஆக்சுவலி எப்போவுமே கன்ஃபியூஷன். ஐயோ எங்கே n வரணும், மேலேயா கீழேயா, மேலேயா கீழேயா. ஓகே, ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஹைட்ரோகார்பன் சாப்டர் ஸ்ராவணி மேம் எடுக்குவேன். ஓகே, டோன்ட் வரி, ஸ்ராவணி மேம் எடுக்கும். ஓகே, நோ வரிஸ். ஸோடா எஸ், R is equal to radius. ஓகே, ரேடியஸ்னா நான் என்ன கோடு வச்சுருக்கேன்னு தெரியுமா? ரேடியஸ்னா ரன் 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 ரன். ஆர் இல்லை, ரன். ரன்னோட லாஸ்ட் என்ன? என்ன மேலே வரணும், அதுதான் ரேடியஸோட இக்குவேஷன். ஓகே, என்ன மேலே வரணும்? 52.9 into n square by z. ஸோ அது பைக்கோமீட்டரில் வரும்போது இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஆம்ஸ்ட்ராங் வரும்போது 0.529 into n square by z. ஓகே, ஸோ இதுதான் ரேடியஸோட இக்குவேஷன். அண்ட் எனர்ஜியோட இக்குவேஷன் பார்க்கலாம். எனர்ஜியோட இக்குவேஷன் என்ன இருக்குது? இஸ் ஈக்குவல் டு -2.18 into 10 raised to -18 z ஸ்கொயர் பை n ஸ்கொயர். இந்த z ஸ்கொயர் பை n ஸ்கொயர் எனக்கு எப்போவே கன்ஃபியூஷன். எங்கே z ஸ்கொயர் வரணும், எங்கே கீழே மேலே, கீழே மேலேயா. ஸோ அதனால் நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்கு தான், எனக்காக கண்டுபிடிச்ச ட்ரிக்கு தான் இது. ரேடியஸ்னால் ரன்னில் என்ன மேலே வரும்ல, ரன். அப்போது இங்கே என்ன மேலே வரும். ஸோ இது எனக்காக கண்டுபிடிச்ச ட்ரிக். ஸோ எஸ், இங்கே என்ன வரணும்? ஸோ சப்போஸ் இது ஜூலில் தான் இருக்குது. சப்போஸ் ஈவியில் கொடுத்தா இஸ் ஈக்குவல் டு -113.6 into z ஸ்கொயர் பை n. ஓகே, z ஸ்கொயர் பை n ஸ்கொயர். இங்கே ஈவிலாம் இருக்குது. ஓகே, இது கிளியரா? கிளியர்? ஒரு ஹோம்ஒர்க் தரட்டுமா? எஸ், இது ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. ஆக்சுவலி ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான்டா, டைரக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் ஹோம்ஒர்க். ஸோ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓகே, ஸோ ஹோம்ஒர்க்னா செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க. ஓகே, செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக இதோட ஆன்சர் போடுங்க. ஓகே, ஸோ எஸ், இஃப் யூ ஆர் like preparing for board exam also, you can see this, you can watch this class. Okay, no worries. ஸோ சிபிஎஸ்சிக்கு இதுதான் கண்டென்ட் எல்லாம் இது இருக்குது. பட் லெவல் கொஸ்டின் லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹியர் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இணையா? எஸ், the energy of an electron in the ground state n is equal to 1 தான் கொடுத்திருக்கு. For helium plus iron is -x joule. Then that for an electron in n is equal to 2 state, for Be is equal to Be iron தான், இங்க iron தான். ஆக்சுவலி நான் ஹேண்ட் ரிட்டன் பண்ண நோட்டு. ஓகே, இது எல்லாமே இது கம்ப்ளீட்டாக நான் நேற்று இருந்து எனக்கு தூக்கமே இல்லை. ஓகே, கம்ப்ளீட்டாக என்ன என்சிஆர்டி வச்சு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வச்சு நீட் இந்த டாபிக் எது டாபிக் இம்பார்ட்டன்ட் அண்ட் பிளாக் பாடி எல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை. ஸோ பிளாக் பாடி எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். பிளாக் பாடி தேவையே இல்லை. ஓகே, ஸோ பிளாக் பாடியிலேருந்து கொஸ்டினே வராது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து ப்ராப்பராக எழுதி எடுத்த நோட்டு. ஓகே, ஸோ இது ப்ராப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்டு. ஸோ செஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக இந்த நோட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, எஸ், n is equal to 2 state for Be 3 plus iron in joule is. Okay, this is option A -x, A, B, C, D. Okay, so correct answer எதுடா?
ஃபர்ஸ்ட் ஹீலியம் தான் இருக்கு. ஹீலியம் ஹீலியம் ப்ளஸ் தான் இருக்கு. ஸோ ஹீலியம் ப்ளஸ்ஸோடது எனர்ஜி ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். எனர்ஜி ஈக்குவேஷன் என்ன? எனர்ஜி ஈக்குவேஷன் மேம் இனி எவ்வளோ டாபிக் இருக்கா? இனி இம்பார்ட்டன்ட் டாபிக் லிமிட்டேஷன் இருக்கு, அண்ட் டியூவல் பிஹேவியர் இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு, அண்ட் ரூல்ஸ் இருக்கு, ஷேப்ஸ் இருக்கு. ஒரு ஒன் மோர் இருக்கும், ஒன் மோர் கிளாஸ் இருக்கும், ஒன் மோர் ஆர் இருக்கும். ஓகே, ஸோ ஓகே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ 8 o'clock தானே, 9:30 9 o'clock முடிச்சிடும். ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு எனர்ஜியோட ஈக்குவேஷன் என்னடா? இஸ் ஈக்குவல் டு இங்கே ஜூலில் தான் இருக்குது, அப்போ ஜூல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் போதும். மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்ன? 2.18 into 10 raised to என்ன? 10 raised to 18. 10 raised to 18 minus 18. 10 raised to minus 18. என்ன இது ரேடியஸா? என்ன கால்குலேட் பண்ணணும்? எனர்ஜி தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் வரும்? z² தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ z² by n² பண்ணலாம். ஸோ என்னடா ஹீலியத்தோடது டைரக்டாக எழுதலாம்ல, இங்கே எழுதட்டுமா? ஸோ ஆக்சுவலி இல்லை, வேண்டாம் அப்படியே எழுதட்டும். ஸோ ஹீலியம்னா நான் இங்கே எழுதலாம். ஹீலியம்னா என்னடா? ஹீலியம்னா என்ன? ஹீலியத்தோட அட்டோமிக் நம்பர் என்ன? ஹீலியத்தோட அட்டோமிக் நம்பர் 2. அப்போ 2² ஆகிடும். அண்ட் என்னோட வேல்யூ n is equal to 1 கிடச்சிருக்கு. ஸோ 1² is equal to 1 தான் வரும். ஸோ ஹியர் ஐ எம் ரைட்டிங் minus 2.18 into 10 raised to minus 18 and z ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சுப்போ? 2². உங்களுக்கு பார்க்க முடியலல்ல, இது 2². இப்போ பார்க்க முடியுதா? ஓகே, ஸோ 2²னா 4. 1² தேவையே இல்லை. ஸோ 4ன்னு டைரக்டாக போடலாம். ஸோ இன்ட்டு 4 ஐ எம் ரைட்டிங் ஹியர் இன்ட்டு 4. ஓகே, இது வரைக்கும் ஓகேயா? இது வரைக்கும் ஓகேயா? ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஹீலியத்தோடது கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் மைனஸ் ஹீலியத்தோடது கிடச்சிருக்கு. தட் இஸ் -x ஹீலியத்தோடது. நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணணும்? Be3+ தான் கால்குலேட் பண்ணணும். Be3+ எடுத்துட்டேன். E is equal to same -2 point, அது அப்படியே போடலாம். ஸோ minus 2.18 into 10 raised to minus 18 into atomic number என்ன? 4. beryllium, hydrogen, helium, lithium, beryllium, 4² divided by n is equal to 2 தான் இருக்கு. அப்போ 2² போடலாம். சாரி, yes, 2² போடலாம். So here I can write it as 4² னா என்னடா? 4 into 4. 2² னா என்ன? 4. Here I can cut 4. அப்போ என்ன கிடைக்குது? -218 into 10 raised to minus 18 into 4. இது சேம் டு சேம் தான் இருக்குல்ல, சேம் டு சேம் தான் வருது. ஸோ -x, this is -x ஓட வேல்யூ தான் இங்கேயும் கிடைக்குது. ஓகே, பெர்லியத்தோட எனர்ஜியும் -x வேல்யூ சேம் தான் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A only. கிளியரா? ஆப்ஷன் A is the correct answer. Okay, option. Next we are moving to limitation and failure of Bohr model. ஸோ போர் மாடலோட லிமிட்டேஷன் இல்லைன்னா ஃபெயிலியர் தான் நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ எல்லா மாடலுக்கும் லைக் ஃபெயிலியர் வரும்போது தான் நெக்ஸ்ட் மாடல் வரும்ல. ஸோ இதோட ஃபெயிலியர்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபெயிலியர், it failed to account for the finer details like double splitting. So like double splitting explain பண்ண முடியலை, and hydrogen atom spectrum observed by using
sophisticated spectroscopy technique. This model is also unable to explain. This model is unable to explain. That's important. Unable to explain spectrum of atoms other than hydrogen. நம்ம என்ன ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் மட்டும் தான் படிச்சிருக்கு. லைமன் பால்மா பாஸ்டன் பேக்கன் ஃபட் என்ன ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் தான். ஓகே, அதர் தேன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஓகே, அதர் தேன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? யாருக்கு எக்ஸ்பிளைன்? போருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது ஒரு லிமிட்டேஷனா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் helium atom which possess only 2 electrons. அதுக்கு என்ன 2 electrons மட்டும்தான் இருக்கு. Further, Bohr's theory was unable to explain the splitting of spectral line in the presence of magnetic and electric field. Okay, magnetic field na என்ன? Zeeman effect. Electric field oda like splitting and Stark effect. Suppose in the splitting different type of என்ன இருக்கு? Spectrums இருக்கு. So அது இந்த magnetic field and electric field வரும்போது அதுக்கு deviation நடக்குது. அது எதனாலன்னு சொல்ல முடியல யாருக்கு? போருக்கு. Okay, and it could not explain the ability of atom to form molecule by chemical bond. So chemical bonding நடக்குது. molecule எதனால form பண்றதுன்னு யாருக்கு explain பண்ண முடியல? யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? போருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த எபிலிட்டி ஆஃப் ஆட்டம் டு ஃபார்ம் மாலிக்யூல் பை கெமிக்கல் பாண்ட்ஸ். கெமிக்கல் பாண்ட்ஸ் வருது, மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆகுது, பட் எதனாலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை. ஓகே, தென் next is a question. So question is here. Given below are two statement. இங்க என்ன two statement இருக்கு? Statement 1. According to Bohr's model of hydrogen atom, the angular momentum of an electron in a given stationary state is quantized. Quantized means like constant ah irukudilla, increase agala, decrease agala, adudha. And statement 2, the concept of electron in Bohr's orbit violate the Heisenberg Uncertainty Principle. So Heisenberg Uncertainty Principle க்கு அப்புறம் இது கேட்டா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் கேட்கலாம். ஓகே, ஸோ dual nature of matter. மேட்டரோட நெக்ஸ்ட் லைக் பார்ட்டிகல் அண்ட் வேவ் நேச்சர் இருக்கு. ஸோ அதுதான் dual nature of matterன்னு சொல்கிறேன். ஓகே, it's only applicable for microscopic particle, micro electron, proton, neutron, atom. அது மாதிரி லைக் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸுக்கு மட்டும்தான் என்ன இந்த dual nature of matter applicable இருக்கு. So we know that lambda is equal to h by p. p na என்னடா? p is equal to mv தான், momentum. Okay, இது v, momentum. Okay, so we can write it as, instead of p I can write it as mv. Okay, so h by mv. So then I will give you a question related to this equation. What will be the wavelength of a ball of mass 0.1 kg moving with a velocity of 10 meter per second? Option A, 6.63 into 10 raised to minus 35 meters, 6.63 into 10 raised to minus 34 meter, 6.63 into 10 raised to minus 33 meters, 6.63 into 10 raised to minus 32 meter. So எல்லாமே இங்க சேம் தான். இங்க என்ன பவர்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, 35, 34, 32, 33. So just we can directly apply the equation. டைரக்டா அப்ளை பண்ணலாம். என்ன? lambda is equal to h by mv. So what will be the wavelength? Wavelength தான் calculate பண்ணணும். What will be the wavelength of ball of mass இருக்கு. So mass இருக்கு, moving with the velocity இருக்கு. h ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே, h ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ டைரக்டா அப்ளை பண்ணா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும்ல. ஸோ h ஓட வேல்யூ என்ன? 6.6 into 10 raised to 34 minus 34 divided by 0.1 into velocity 10.
ஓகே ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஒரு விஷயம் இல்லை, ஈஸி 34 மேலே வரும்போது எஸ் கரெக்ட் ஆன்சர் என்ன 34 தான் கரெக்ட் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். 34 yeah, correct answer is here 34 only. 34 தான் வரும். Okay, then we can move to next relationship between Bohr model and De-Broglie. so Bohr model வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? என்ன mvr is equal to hn by 2 pi. okay, angular momentum. okay, angular momentum is the integral multiple of h by 2 pi. already Bohr சொல்லி இருக்கு postulates-ல. De-Broglie என்ன சொல்லி இருக்கு? De-Broglie சொன்னது என்ன lambda is equal to h by mv னு சொல்லி இருக்கு. okay, lambda is equal to h by mv னு சொல்லி இருக்கு. okay, so here so இதுதான் ரெண்டு பேரோடைய equation. so இது வச்சு next ஒரு question பண்ணலாமா? லைக் இது வரைக்கும் இருக்கிற டாபிக் வச்சு ஒரு question பண்ணலாமா? okay, if n is equal to 2 for helium plus iron, then find out the wavelength. okay, n is equal to 2 for helium and find the wavelength. okay, wavelength ஓட equation என்னடா? wavelength ஓட is equation என்ன? we have one equation, that is wavelength க்கு ஒரு equation இருக்கு. that is 2 pi r is equal to n lambda. okay, 2 pi r is equal to n lambda. அது இங்க இருந்து substitute பண்ணி எடுக்கிற equation தான். okay, 2 pi r is equal to n lambda னு இங்க இருந்து substitute பண்ணி எடுக்கிற equation தான். radius equation இங்கிறது calculate பண்ணலாம். okay, 2 pi r into okay, so இது direct apply பண்ண போதும் நமக்கு என்ன தெரியும்? like Bohr radius தெரியும்ல, Bohr radius equation தெரியும்ல. Bohr radius ஓட equation என்ன 0.529 into radius n தான் first வரணும். okay, radius run n square by z வரும். okay, yeah Sai, hello. yes da Sai, எனக்கு ஒன்று தெரியும்ல, உனக்கு என்ன தெரியாதா? ஓகே, ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணால் இங்கேருந்து கிடைக்கும். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, தென் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் டாபிக், ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஹைசன்பர்க் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? நான் ஜியோசி மட்டும் இல்லை, நான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் எடுத்திருக்கு, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இருக்கு அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி எடுத்திருக்கு. நீங்கள் பார்க்கலையா? ஹெப்சி நான் எடுத்திருக்கு. திஸ் இஸ் மை 4th சாப்டர். நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, யா, என்ன ஹைசன்பர்க் என்ன சொல்லியிருக்குன்னா, இது சின்ன பார்ட்டிக்கல் தானே, ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனும் மொமெண்ட்டும் அட் ஏ டைம் கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. கோகுலா எங்கே போயிருக்கு? பார்க்கவே இல்லை. ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு போனது. ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் எக்ஸாக்ட் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் எ லைக் மைக்ரோஸ்கோபிக் பாடி. ஓகே, சைமல்டேனியஸ்லி கால்குலேட் பண்ண முடியாது. சைமல்டேனியஸ்லி மீன் சேம் டைமில் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒன்லி வேலிட் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட். ஓகே, ஹைசன்பர்க் uncertainty principle, it's only valid for in a microscopic object. And consider electron as a wave. electron ஒரு wave-ஆ consider பண்ணலாம். ஓகே, ஃபங்க்ஷனா நீட் ஆஸ்பிரண்ட் தானே நீ, உனக்கு ஃபங்க்ஷனா முக்கியம், உன்னோட கிளாஸா முக்கியம்டா, கிளாஸா ஃபங்க்ஷனா முக்கியம்டா.
So consider electron as a wave. Wave electron consider panna. Delta x into mv greater than or equal to h by 4 pi. Okay, h by 4 pi oda value idellame constant. So you will get 0.527 into 10 raised to minus 34 you will get. Okay, joule second you will get. So here delta, okay, இதுதான். So இதுதான் இங்க Heisenberg Uncertainty Principle. Actually இது ரொம்ப important. இது ரொம்ப important ஆன equation. Okay, okay. So delta என்ன change in x, x na என்ன position. Okay, change in position into m means mass of electron and change in velocity, v means change in velocity. So greater than or equal to h by 4 pi. So da inge enna mv equal to momentum எடுக்கலாம். Okay, momentum. Yes, then I will give you a question. எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். So தூங்காத. So இந்த question just பண்ணி பாருங்க. Come on da. இந்த question பண்ணி பாருங்க. Come on. So if uncertainty in position and momentum are equal, then uncertainty in velocity is velocity oda uncertainty calculate பண்ணனும். We know that எப்படி எழுத முடியும்? I will give you one more equation. Okay, equations delta x equal to நமக்கு தெரியும் m delta v. Okay, delta x equal to del m delta v னு எழுத முடியும். Okay, delta x equal to m delta v. So we know that என்ன uncertainty na என்ன x is equal to என்ன m delta v is equal to என்ன வருது h by 4 pi. h by is equal to h by 4 pi வருது. I can write ex எப்படி எழுத முடியும்? இதை substitute பண்ண முடியும்ல இந்த value. So I'm substituting this value for this x. Then m delta v into m delta v is equal to h by 4 pi. Okay, h by 4 pi. Next என்ன பண்ணணும்? இந்த m delta v and m delta v இருக்குல்ல. So இதுல இருந்து சிம்பிளா calculate பண்ண முடியும்ல m ஓட value. இதுல இருந்து சிம்பிளா next valueல calculate பண்ண முடியும். h by 4 அப்படி எடுத்தா 4 இப்படி எடுத்தா 2m vv. Yes, correct answer கிடைச்சாச்சா? இது substitute பண்ணா போதும். இதுதான். Okay, clear ah? Okay ah? Sai. Then we can move to quantum mechanical model. Okay, so yes, just maximum or just half an hour மட்டும் தான் இருக்கும். Concentrate பண்ணி உட்காருங்க. So quantum mechanical model of atom da. So both exact position and velocity we can't determine simultaneously la. ஒரு electron-ஓட position. Yes, he's saying answer 3. Yes, you're right. Answer 3. Let me check. Yes, answer 3. 3 only is the correct answer. Yes, answer 3 is the correct answer. Isa diary. Your name is Isa. Isa diary. Okay. Isa, very good. Yes. Correct answer is 3 only. So, energy of electron in an atom is quantized. Okay. ஒரு ஆட்டத்தில் இருக்கிற ஒரு ஆர்பிட்டில் இருக்கிற எனர்ஜி எப்போவுமே என்ன ஈக்குவலாக இருக்கும். அது சேஞ்ச் ஆகாது. n is equal to 1னா அது எப்போவுமே அதோட எனர்ஜி சேமாக இருக்கும். n is equal to 2 செகண்ட் ஷெல்லில் எனர்ஜி எப்போவுமே சேமாக இருக்கும். ஓகே. Aswathi. My name is Aswathi. Okay. So an atomic orbital is the wave function. Okay, the atomic orbital is a wave function for an electron in an atom. So wave function la dhaan. Idu just இவ்வளோதான் இருக்கு. லைக் டீட்டெயிலாக உங்களுக்கு இல்லை. ஓகே, உங்களோட டெக்ஸ்டில் டீட்டெயிலாக இல்லை. பட் இந்த வேர்டு ஓகே, an atomic orbital is the wave function. வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன? அது சை. ஓகே, இது கிராஜுவேஷன் லெவலில் தான் இது டீட்டெயிலாக இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் என்ன atomic orbital is the wave function. என்ன வேவ் ஃபங்க்ஷன்னா சை. ஓகே, for electron in an atom. Okay,
all information, okay, all information of electron is in psi. எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி தரும் முடியும், psiல தான் இருக்கும். ஓகே, what is psi square? Psi square is the probability of an electron, finding electron. So electron எங்க பார்க்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஓகே, எலக்ட்ரான் எங்க பார்க்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அதுதான் என்னடா psi. ஓகே, it is the probability of finding an electron at a given பாயிண்ட். ஒரு கிவன் பாயிண்ட்ல எலக்ட்ரான் இங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இங்க இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் அட் அ பாயிண்ட். ஓகே, அட் அ கிவன் பாயிண்ட். ஓகே, இஸ் இட் கிளியர்? தென் இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. No, my name is Aswathi. A is not initial. My name is Aswathi. Okay. Yeah, okay. Next, we are moving to quantum number. So, quantum number la irundhu எப்பவுமே questions தாராளமா இந்த டாபிக்ல இருந்து questions வந்திருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் questions. ஓகே, பட் சிம்பிளா இது கான்செப்ட் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சா லைக் எல்லா ஆன்சருக்குமே லைக் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் நார்மலி 4 குவாண்டம் நம்பர்ஸ் தான் இருக்கு. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா எனர்ஜி ஆஃப் an ஆர்பிட்டல். ஓகே, ஒரு ஆர்பிட்டல் இது இங்க இருந்து என்ன கால்குலேட் பண்ண முடியும், எனர்ஜி ஆஃப் an ஆர்பிட்டல் அண்ட் சைஸ் ஆஃப் an ஆர்பிட்டல். ஓகே, எஸ், இந்த ஆர்பிட்டல் லைக் இந்த ஆட்டத்தோட சைஸ் இவ்வளோ இருக்கும், நமக்கு n வேல்யூ கிடைச்சா இந்த ஆட்டத்தோட ரேடியஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஓகே, we can expect max 3 questions. Okay, maximum is 3, like 3 or 2, like max 3 is very less chance. So you can expect 2 questions, 2 to 3. 3 I am giving, like, it's max to max. Okay, so 2 questions. So yes, for principal quantum number you will get energy of orbital from, if they give principal quantum number we will get energy of an orbital, energy of a shell or size of the orbital. And suppose azimuthal quantum number கடிச்சிட்டேன்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும், எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும், L. ஓகே, L வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டல் அது எந்த ஷேப்ல இருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட் என்ன, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். M இல்லைன்னா ML டினோட் பண்ணலாம், M இல்லைன்னா MLன்னு டினோட் பண்ணலாம். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை வச்சு ஓரியன்டேஷன் ஆஃப் an atom. ஸோ ஓரியன்டேஷன் மீன்ஸ் லைக் எப்படி ஒரு ஆட்டம் ஓரியன்டேஷன் நடக்குது, ஒரு ஆட்டத்தோட ஓரியன்டேஷன் ரைட் லெஃப்ட் அதுதான் அது மாதிரி. ஸோ அதோட ஓரியன்டேஷன் ப்ராப்பராக சொல்ல முடியும் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வச்சு. ஸ்பின் குவாண்டம் நம்பர், ஸ்பின்னா எலக்ட்ரானுக்கு எப்படி இப்படியும் ரொட்டேட் பண்ண முடியும் அண்ட் அது மாதிரி இப்படியும் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். எப்படி அது ரொட்டேட் பண்ணுறது, சப்போஸ் அது கிளாக் வைஸ்லேயும் ரொட்டேட் பண்ணும், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ரொட்டேட் பண்ணும். சப்போஸ் கிளாக் வைஸ், ஓகே, clockwise rotationும் இருக்கு, clockwise rotationும் இருக்கு, anti clockwise-உம் இருக்கு. anti clockwise rotationும் இருக்கு. ஓகே, இப்படியும் ரொட்டேட் பண்ணலாம், இப்படியும் ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, ஓகே, டீட்டெயிலி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு எலக்ட்ரான். ஓகே, ஸோ சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் லைக் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸும் இருக்குது. ஓகேடா, ஸோ சப்போஸ் n இஸ் கிவன். ஓகே, n கிடச்சா உங்களுக்கு தே வில் ஆஸ்க் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் எவ்வளோ இருக்குது, they will definitely they will ask. Okay, so they will ask number of orbitals எவ்வளோ இருக்குது. ஸோ என்ன அதுக்கு ஒரு equation இருக்கு, n square. number of electron எவ்வளோ இருக்கு, they will give you n is equal to like x and what is the number of electron, அதுக்கு ஒரு equation இருக்கு, n 2n square. okay, 2n square. okay, எடா ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த கிளாஸ்க்கு போய் அந்த லைக் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த நோட் இருக்கும். ஓகே, ஸோ எஸ் ஹெப்சி
லைக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியோடிக் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் என்ன ஆல்ரெடி அந்த கிளாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதில் அதோட லிங்க் இருக்கும், நோட்டோட லிங்க் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் செக். ஓகே, நான் ஆல்ரெடி அதை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ some important formulas. So number of orbitals என்ன n கொடுத்தா, okay, if they give you n, number of orbitals is n square. If they will give you n and they will ask number of electron, that is 2n square. And they will give you L, okay, they will give you L and they will ask number of orbitals, that is 2L plus 1, okay. They will give you L and they will ask number of electron, that is 2 into 2L plus 1, okay, 2 into 2L plus 1. ஓ அப்படியா? ஓகே, I will check. Okay, I will definitely check. So இது கிளியர்னு நினைக்கிறேன். Yes, we can discuss. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லணும். ஓகே, சோடா நம்ம அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர்லாம் சொல்லியிருக்குல்ல, ஸோ அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, எஸ் இருக்குது, பி இருக்குது, எஸ்பிடி இருக்குது, எஃப் இருக்குது. ஓகே, எஸ்பிடி எஃப்னா என்ன? இது எல்லாமே ஷெல்ஸ் தான். ஓகே, இது எல்லாமே என்ன? எஸ்பிடி எஃப், இது எல்லாமே ஷெல்ஸ் தான். ஸோ இதோட எல் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எல் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல் வேல்யூ இல்லை, எல்லா வேல்யூவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். எஸ்ஸுக்கு எல் வேல்யூ 0 தான். ஓகே, எஸ்ஸுக்கு என்ன? எல் வேல்யூ 0 தான். பியோட வேல்யூ எல் வேல்யூ 1, டியோட எல் வேல்யூ 2 அண்ட் எஃபோட எல் வேல்யூ 3. இது வரைக்கும் கிளியரா? எல் வேல்யூ கிளியரா? Then we are checking m value. Okay, m value. We can check m value. Then we are moving to m illana magnetic quantum number. So magnetic quantum number ku or equation irukku. Okay, that is eppadi magnetic quantum number calculate பண்ணலாம்? -L2 plus L illana நான் இங்க எழுதலாம் 2L plus 1. Okay, 2L plus 1. So we can check 2L plus 1. Okay da, minus L2 plus L. Minus L2 plus L எப்படி calculate பண்ணலாம்? is equal to 0 தான் இருக்கு L value. Okay, so இங்கேயும் என்ன? M value 0 தான். Okay, M value என்ன? 0 தான், change இல்லை. Okay, then என்ன? P is equal to 1. Okay, P is equal to 1. என்ன? L value 1. அப்போ M value என்ன? -1, 0, 1. That is minus L2 plus L. Okay, minus L2 plus L. Then D value என்ன? D ல L value என்ன? 2 தான் இருக்கு. Okay, 2 தான் இருக்கு. அப்போ M value என்ன? -2, -2, -1, 0, 1, 2. Okay, 1, 2. So இதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5. 5 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, 5 எந்த வேல்யூஸ் இருக்கு? M வேல்யூஸ் இருக்கு. ஸோ எம்முக்கு ஆல்ரெடி நான் ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்கு, 2L plus 1. ஓகே, 2L plus 1னா 2L plus 1. ஸோ அது வச்சு இங்கே என்ன கிடைக்கும்? L வேல்யூ என்ன? 2. அப்போ 2 into 2 4. 4 plus 1 5. 5 M values இருக்கு. நீங்க பாருங்க 1 2 3 4 5. 5 என்ன? 5 M values இருக்கு. Clear? Clear? Then next F. F னா -3 to +3. -3, -2, -1, 0, 1, 2, 3. So total how many values? 1, 2, 3, 4, 5, 6, 7. That is 2L plus 1 panna podum. You will get 7. Clear ah? Clear ah?
அண்ட் இப்போ என்ன எல் வேல்யூ கிடச்சிருக்கு, எம் வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஸ்பின் வேல்யூ தான் இருக்குது. ஓகே, ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹாஃபாக இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹாஃப் எல்லாத்துக்குமே. ஓகே, எஸ் ஆனாலும் பி ஆனாலும் டி ஆனாலும் எஃப் ஆனாலும் என் ஆனாலும் அது என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹாஃப் தான். அது கான்ஸ்டன்ட். ஓகே, அது ஆக்சுவலி எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நார்மலி எக்ஸ்பெரிமெண்டலி தான் கால்குலேட் பண்ண முடியும். இந்த நமக்கு என்ன நம்மளோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் நார்மலி கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் ஸ்பின் குவாண்டம் நம்பர் எக்ஸ்பெரிமெண்டலி மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, then I will give you a question, guys. So write the question, write the answer in the chat box. Okay, the correct set of 4 quantum numbers for the valence electron of rubidium atom is Zn. Z is equal to 37. ஓகே, ருபீடியம் ஆட்டம் இருக்குது. ஸோ அதோட அட்டமிக் நம்பர் 37 தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ அதோட 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர். ஓகே சார், யூ ஹாவ் டவுட் இன் orbital shell. That I will give you. Okay, you can live. Okay, you have test. So just try to like at a high NOH. Yes, NOH. So என்ன 37 தான் இருக்கு. So you can write the answer. எப்படி எழுதணும்? electronic configuration எழுதணும். Okay, so 1s2, 2s2, 2p6, 3s2, 3p. உங்களோட ஆன்சர் எனக்கும் பார்க்க. ஓகே பை மேம். ஓகே ஸோ கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கிளாஸ் பார்க்கணும். ஓகே, 3p6, 4s2, 3d10, 3d10க்கு அப்புறம் and 4p6, okay, 4p6, 5s1. Okay, so என்ன கேட்டதுக்கு the correct set of 4 quantum numbers of the valence electron. valence electron என்ன 5s தான் வருது. 5s1. So 5s1 தானே வருது. 10 10 10 10 10 10 30 37. Okay, so what is it? Hep C. So 5s1. Tell me the answer, guys. You are chit chatting. So 5s1. So easy என்ன n ஓட வேல்யூ என்ன 5. So இங்க இருந்து என்ன கிடைக்குது? n ஓட வேல்யூ is equal to 5, not 1. 5 ன்னு கிடைக்குது. So and அதுக்கப்புறம் என்ன வேல்யூ தெரியணும்? l ஓட வேல்யூ தெரியணும்ல. l ஓட வேல்யூ என்ன? l ஓட வேல்யூ s தான் வருது. ஓகே, இது s தான் இருக்கு. ஓகே, sனா என்ன? l ஓட வேல்யூ என்ன? 0 தான் வரும். ஓகே, நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன். s ஓட வேல்யூ என்ன? எஸ், s ஓட வேல்யூ 0. l வரும்போது 0 தான் வரும். ஸோ இங்கே l தான் இருக்கு. ஸோ அப்போ 0 தான் வந்திருக்கு. ப்ளஸ் l is equal to 0. m is equal to minus l2 plus l. அதுவும் என்ன? 0 தான். 0 0 half. Yes, correct answer is option D. Correct answer. I don't know. என்ன சொல்லணும்? என்ன ஓகே சொல்லணும்? Guys, listen and write the answer in the chat box. Okay, day. So next question என்ன? For principal quantum number n is equal to 4, the total number of orbital having L is equal to 3 is. Okay, L is equal to 3 தான் கிடைச்சது. ஓகேடா? ஸோ L is equal to என்ன? 3. நமக்கு என்ன தெரியும்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் தான் தெரியும். ஒரு இக்குவேஷன் இருக்குது 2l plus 1. ஸோ 2l plus 1 பண்ணும்போது 2 into L is equal to L ஓட வேல்யூ equal to 3 plus 1, that is 6 plus 1, that is 7. So correct answer is yes, option B, 7 is the correct answer.
correct answer. Day, correct answer சொல்லுடா. Inia, very good. Then I will give you next question. The principal quantum number of an atom is related to size of the orbital, spin angular momentum, orientation of the orbital in the space, orientation, orbital angular momentum. So tell me what is the correct answer? Yes. So tell me what is the correct answer? The principal quantum number of an atom is related to, very good. Yes, correct answer is A only, size of the orbital. Okay. Then we are moving to shape of the orbital. Okay. நம்ம already என்ன L discuss பண்ணிட்டே, M discuss பண்ணிட்டே, and S also we discussed இல்ல. So shape தான் next discuss பண்ண போறது. So S orbital ஓட shape என்ன? It's spherical shape தான் இருக்கும். P orbital ஓட shape dumbbell shape, D orbital ஓட shape double dumbbell shape. Okay, double dumbbell shape. F orbital ஓட shape complex shape. Okay, என்ன? Maybe they will ask F orbital ஓட shape. Okay, it is complex shape. Okay, it is complex shape. So இதுதான் என்ன? P orbital, sorry, S orbital ஓட shape வருது. Okay, S orbital ஓட shape என்ன? Spherical shape. Okay, spherical shape தான் வருது. Then, yes. இதுதான் என்னடா? So, இதுதான் P orbitalோட shape. நமக்கு தெரியும் P orbitalனா என்ன? 3 orbitals இருக்குல்ல. So, first one is Px, Py, Pz. Pz ன்னு சொல்லிருக்கு. Pz. Okay. So, Px, Py, Pz தான் இருக்கு. Okay. So, இதுல என்ன? இந்த டபுள் டம்பல்ஸ் எப்படி இருக்கும்? டம்பல்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு தெரியும். டம்பல்ஸ் இப்படிதான் டம்பல்ஸ் இருக்கும். ஓகே, டம்பல்ஸ் இப்படிதான் இருக்கும். இந்த டம்பல்ஸ்க்கு இடையில என்ன இருக்கும்? ஒரு ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் தான் நோடல் பிளேன். ஓகே, இந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் தான் நோடல் பிளேன். Nodal plane. Nodal plane is also known as angular node. Okay, angular node nu sollu illana nodal plane nu sollalam. Okay, nodal Shramani ma'am edukkum. Okay, Shramani ma'am eduthidu hydrocarbons. Okay. So, என்ன இந்த டம்பல் ஷேப் லைக் இது என்ன ஒரு லாப்னு சொல்லலாம். ஓகே, இந்த 2 லாப்ஸ்க்கு பிட்வீனா என்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் தான் என்ன? நோடல் பிளேன் ஆர் ஆங்குலார் நோடல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, எப்போ Pக்கு எப்போவுமே இந்த நோடல் பிளேன் இல்லைன்னா ஆங்குலார் நோடல் இஸ் ஈக்குவல் டு 1. Pக்கு எப்போவுமே ஆங்குலார் நோடல் இல்லைன்னா நோடல் பிளேன் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேயா? தென் வி ஆர் மூவிங் டு D ஆர்பிட்டல். ஓகே, ஸோ D ஆர்பிட்டல்ல உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியுது லைக் இதுதான் என்ன இங்க என்ன dz square and dy square it's along the axis தான் இருக்கு. ஓகே, along the axis. axisக்கு மேல தான் dx squareம் dx square y square and dz square இருக்கு. ஓகே, so that you can see along the axis. பாக்கி எல்லாமே எப்படி இருக்கு? in between the axis தான் இருக்கு. ஓகே, பாக்கி எல்லாமே along the axis இல்ல, பாக்கி இது ரெண்டுமே along the axis. எது? dx square, dz square and dx square y square. Okay, இது என்ன? dx square y square and this is dz square. Okay, பாக்கி எல்லாமே என்ன எப்படி இருக்கு? in between the axis. Okay, axis இருந்தா அதோட in betweenல தான் இருக்கு. Okay, so இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும்
இந்த டூ லாப்ஸ் ஓகே, இந்த டூ லாப்ஸ் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு பிட்வீனா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு பிட்வீனா ஒன்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இங்க பார்த்தா இங்கேயும் டூ லாப்ஸ் இருக்கு. ஸோ அந்த லாபுக்கு பிட்வீனா அகெயின் என்ன ஒரு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. ஸோ தட் ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன ஆங்குலார் நோடு. இங்கே எவ்வளோ ஆங்குலார் நோட்ஸ் இருக்கு? 2 ஆங்குலார் நோட்ஸ் இருக்கு. ஓகே, இங்கே எவ்வளோ ஆங்குலார் நோட்ஸ் இருக்கு? 2 angular nodes இருக்கு. Okay, then I will give you a question, so you can write the answer. The orbital having 2 radial as well as 2 angular node is 2 radial node இருக்கு, 2 angular node இருக்கு. 3p 4d 5d 4f. So இங்க orbital having 2 radial node and 2 angular node. So angular node 2 na so simple சொல்லலாம். அது என்ன angular node 2 na that is d orbital இருக்கணும். ஓகே, so d orbital க்கு தான் angular node எப்பவுமே 2 வரும். p na அது என்ன 1 தான் வரும். இங்க d தான் இருக்கு. so அதனால 2 இருக்கு. so next என்ன இங்க d is equal to l is equal to 2 தான் இருக்கு. L can represent L. Okay, angular nodalna L ன்னு represent பண்ணலாம். so L is equal to என்ன 2 வருது, அது D க்கு தான் வரும். so next என்ன calculate பண்ணணும்? radial node. Okay, radial node க்கு ஒரு equation இருக்கு. radial node க்கு ஒரு equation இருக்கு. வேற என்ன equation? radial node ஓட equation தான் n plus L plus 1. oh no n plus இல்ல, எல்லாமே மைனஸ் தான். n minus L minus 1. n minus L minus 1. okay, n minus L minus 1. இங்க என்ன n suppose 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். we can take 5 first இல்ல. so 5 minus 2 minus 1. so அப்ப என்ன கிடைக்குது? 5 minus 2 3 minus 1 2. okay, so radial node என்ன கிடைச்சிருக்கு? 2 கிடைச்சிருக்கு. இங்க radial node ஓட வேல்யூ கொடுத்திருக்குல 2 radial node. so correct answer என்ன? 5 தான் correct answer வருது. okay, 5 தான் correct answer வருது. then we can move to next question. guys, are you ready? எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கு. ஹெப்சி Isa, I don't want to see dull faces. Inaya. So tell me what is the correct answer? நீங்களே சொல்லுங்க இதோட correct answer என்ன? Orbital having 3 angular nodal and 3 total nodes. Angular node 3 னா என்னடா? அது F ஆயிடுச்சு. Okay, angular node 3 means that is F orbital. Okay, angular node 3 means that is F orbital. Angular node 2 means that is D orbital. Angular node 1 means that is P orbital. So simple கண்டுபிடிக்க முடியும் 4. clear ஆ? இது வரைக்கும் clear ஆ? okay, then இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஜேஇல கொஸ்டின் வந்திருக்கு, நீட்ல இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நீங்க இந்த கிராஃப் கொஞ்சம் கிளியரா படிச்சா போதும். ஓகே, 1sக்கு கிராஃப் இப்படி வரும், 2sக்கு கிராஃப் இப்படி வரும். 1sக்கு இப்படி வரும் கிராஃப், 2sக்கு இப்படி வரும் கிராஃப். இங்க சை வருது, இங்க என்ன ரேடியஸ் தான் வருது. இங்க சை, இங்க ரேடியஸ். இங்க சை ஸ்கொயர் வருது, ப்ராபபிலிட்டி. இங்கேயும் சை ஸ்கொயர் வருது. ஸோ இந்த கிராஃப் 1s ஓட கிராஃப் தான் இது வருது, சை அண்ட் சை ஸ்கொயர். ஓகே, இங்க ரேடியஸ் தான், நானோமீட்டர்ல தான் இருக்கு. இங்க 2s ஓட கிராஃப் தான் இது ரெண்டுமே. இங்க சை அண்ட் இங்க என்ன சை ஸ்கொயர் வருது, ரெண்டுமே ரேடியஸ் நானோமீட்டர்ல தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து question வந்திருக்கு. question. So here you can see the graph between psi square and r. What is r? Radial distance. Okay. So it's shown below. This represents. Okay.
இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. It represent 3s, 1s, 2s, 2p, 2s. Yes, very good. Very good, Inaya ma'am. Solution and thermodynamics chapter Jan kulla complete pan. Yes, yes, definitely Jan kulla next. Jan almost முடிஞ்சிருக்குல. So don't worry, in the week na solutions and thermodynamics in the week and next. Okay, next week complete பண்ணிக்கலாம். Okay, no worries. Yes, you are right. 2x is the correct answer. Yes, 2s is the correct answer. Okay, 2s is the correct answer. Next நாம பார்க்க போறது rule of filling of electrons. Okay, so mainly 3 rules தான் இருக்கு. இது just n plus l rule நான் எழுதுனது. So n plus l rule na என்ன? n plus l rule. So n plus l rule na n plus l ஓட value increase ஆகும்போது என்ன? எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, n plus l ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். n plus 1. ஸோ n plus l ஒன்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் போது எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆஃப் போ பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போகிறது ஆஃப் போ பிரின்சிபல் தான். ஆஃப் போ பிரின்சிபல்னா என்ன? ஆஃப் ப்ரோ பிரின்சிபல் இல்லைன்னா n plus l ரூல் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ n plus l கம்மியாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, n plus l கம்மியாக இருந்தால் n plus l வேல்யூ கம்மியாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, n plus l ரூல் கம்மியாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, சப்போஸ் அது calculate பண்ணி பார்க்க முடியும். So yes, we can move to off-bow principle. Off-bow principle means in the ground state, of the atom, the orbitals are filled in the order of increasing energy. So எப்படி electron fill பண்ணணும்? So நாம fill பண்ணும்போது எப்படி fill பண்ணணும் நமக்கு தெரியும். 1s2, அதுக்கப்புறம் 2s2, 3s2, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d10. So நீங்கள் என்ன இங்கே 3d லைக் 4sக்கு அப்புறம் தான் 3d ஃபில் பண்ணுறது இல்லை. ஸோ 4sக்கு அப்புறம் தான் 3d ஃபில் பண்ணுறது. அதுக்கு ரீசன் என்ன? n plus l ரூல். ஓகே, n plus l ரூல். ஸோ we can take என்ன இங்கே என்னோட வேல்யூ என்ன? என்னோட வேல்யூ 4, இங்கே எஸ்ஸோட வேல்யூ 0, டோட்டல் வேல்யூ 4 வருது. இங்கே 3 அண்ட் இங்கே டியில் எல்லோட வேல்யூ என்ன? டியில் எல்லோட வேல்யூ என்ன? ஸோ எஸ்ன்னா எஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ 0, எஸ்பியில் 1, டியில் 2. அப்போது 2னா இது டோட்டலாக 5 வருது, இங்கே 4 வருது. அப்போ கம்மி எனர்ஜி 4sக்கு தான். ஓகே, கம்மி எனர்ஜி 4sக்கு தான். இப்போ ஆரம்பிச்சா கவர்மெண்ட் காலேஜ் போக முடியுமா மேம்? ஐயோ. ஓகே, கிவ் யூ 100, நாட் 100% நீ போட்டால் உனக்கு கவர்மெண்ட் காலேஜ் போக முடியாது. நீ டெய்லி படிக்கணும். லைக் ஈச் அண்ட் எவ்ரி மினிட், செகண்ட்ஸ் எல்லாமே உனக்கு நீட் மட்டும்தான் என்ன ஃபோக்கஸ் பண்ணால் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, லைக் ஐயோ மேம் ஒரு 1/2 an hour அதுக்கு போகலாமா, விளையாட போகலாமா, ஃபங்க்ஷன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி ஒன்றும் முடியலை. 100%, நாட் 100, ஐ கான் சே இட் இஸ் 100. ஸோ 1000% நீ போட்டால் மட்டும்தான் உனக்கு காலேஜ் போக முடியும். ஓகே, போடு, உனக்கு முடியும். பிகாஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும். லைக் இனியும் இருக்குல்ல, ஃபெப் இருக்குது, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகே, ஸோ மே தான் எக்ஸாம் வருது, 3 months இருக்கு. கிவ் யூ 1000%. ஓகே, எஸ் 650 கிடைச்சா ஈஸியாக போகலாம். லாஸ்ட் 2025 கட் ஆஃப் வந்தது ஆல்மோஸ்ட் 490, 480, 479 கிடைச்சவங்களுக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்கு. ஓகே,
தமிழ்நாட்டில் ஓகே தமிழ்நாட்டில் 490 கிடைச்சவங்களுக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்கு 490 4 லைக் 90 80 சம்திங்க்கெல்லாம் சீட் கிடச்சிருக்கு ஓகே எஸ் ஓகே ஸோ n+l ரூல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ என்ன நம்ம எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது கம்மி எனர்ஜி எங்கே இருக்குதோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும் ஓகே ஸோ அதுதான் ஆஃப் போப் பிரின்சிபல் இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் எலக்ட்ரான் arrange பண்ணணும் okay next Pauli's exclusion principle no two electron in an atom have the same no two electron in an atom have same set of 4 quantum number no two electron in an atom can have the same set of 4 quantum number okay so for example என்ன எப்படி பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆவது சேஞ்ச் ஆகும் ஓகே ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு சேம் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர் வராது ஓகே நோ டூ எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் எலக்ட்ரானில் இருக்கிற ஏதாச்சும் 2 எலக்ட்ரான் ரேண்டமாக எந்த 2 எலக்ட்ரானுக்கும் 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர் சேம் ஆகாது டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஸோ லைக் என்ன ஸ்பின் ஓகே சேம் இப்படி சொல்லலாம்ல மேம் இந்த ஷெல்லில் இந்த ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஸோ இதில் 1 இஸ் +½ another one is -½ தான் வரும் ஓகே ஸோ ஏதாச்சும் சேஞ்ச் வரும் அது கண்டிப்பாக ஸோ நெக்ஸ்ட் ஹன்ஸ் ரூல்னா நம்ம எலக்ட்ரான் ஃபார் எக்ஸாம்பிள் அட்டோமிக் நம்பர் சின்னதாக போடலாம் 10 ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 இது எப்படி எழுத முடியும் 1sல 2 எலக்ட்ரான் 2sல 2 எலக்ட்ரான் 2pல நம்ம எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணும் 10 வேண்டாம் 9 எடுத்துக்கலாம் ஃப்ளூரின் 9 ஃப்ளூரின் அப்போது 9னா 2p5 வரும்ல ஸோ 5 நம்ம எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணும் எஸ் 5 தானே 1 2 3 4 5 இப்படியா இப்படி இல்லை ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ணுவேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபில் பண்ணுவேன் ஃபில் 1 by 1 ஓகே ஹாஃப் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபில் பண்ணுவேன் ஸோ the rule with the filling of electron into orbital belonging to the same subshell it's like same subshell it states that pairing of electron in the orbital belong to the same subshell do not take place until each orbital belong to the subshell has got electron in each other singly occupied first singly occupy பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன pair பண்ண முடியும் அதுதான் Hunt's rule clear-ஆ Hunt's rule clear-ஆ Hunt's rule clear-ஆடா Hunt's rule clear-ஆ ஓகே ஸோ இங்கே இருந்தும் ஆக்சுவலி ரொம்ப கொஸ்டின்ஸ் வராது பட் we can't expectல ஸோ நெக்ஸ்ட் இயரில் ஓகே இது வரைக்கும் இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டினே வரல அப்போ இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் போடுறவங்களோட மைண்ட் செட்டப் தானே ஸோ நீங்கள் என்ன ப்ராப்பராக பண்ணணும் உங்களோட 100% இல்லை 1000% நீங்கள் என்ன டெடிக்கேட்டடாக போடணும் ஓகே ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நீட் எக்ஸாம் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கும் ஓகே லைக் 3 months இருக்குல்ல ஃபங்க்ஷன் போகலாம் அதுக்கு போகலாம் இதுக்கு போகலாம் நடக்காது ஓகே நீங்கள் உங்களோட 1000% போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஓகே கிளியரா ஸோடா இது வரைக்கும் இன்றைக்கி எடுத்த எல்லா சாப்டரும் கிளியர்னு நினைக்கிறேன் எல்லா டாபிக்ஸும் கிளியர்னு சாப்டரில் இந்த சாப்டர் கிளியர்னு நினைக்கிறேன் எல்லா டாபிக்ஸும் கிளியர்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் வந்து கேளுங்க ஸோ ஐ வில் கிவ் யூ த ஆன்சர் ஓகே ஸோ நோ வரிஸ் ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் யூ என்ஜாய் திஸ் செஷன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் யூ கேன் ஆஸ்க் questions if you have any questions or doubt or something. Okay, thank you.